அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் சுகம் பெறும் ஆசீர்வாதமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறேன்ப்பா. இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் தேவரே சமூகத்தில் கூடியவர்களுக்கு கிருபை கொடுத்திரும் ஸ்தோத்திரம். கடந்து வந்த நாட்களுக்காக நீரிடங்கள் நடத்தி வந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இல்லாத மோசங்களில் விக்கனங்களில் பிசாசின் கிரிகைகளிலும் நோய்களில் எங்களை காத்து வழிநடத்தி வந்து இந்த நாளில் ஆண்டவர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு அப்பாவோட திருசமத்தில் நான் கூடி ஆராய்த்து மயப்படுத்த எனக்கு கிருபை கொடுத்த காசு ஸ்தோத்திரப்பா. இந்த வேலையில தேவரே எங்கள் முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த புதிய மாதம் புதிய கிருபைகளுக்காக தேவையில் நாங்கள் இம்மட்டுமா பெற்றுக்கொண்ட நம்ம திவ்ய சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. அந்த வார்த்தையின் மகிமை இங்க உள்ளத்தில் கிரியை செய்வதாக இனி இம்மிடத்திலிருந்து வெளிப்படும் உம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்கான காத்திருக்கிறோம். சகோதரமா பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவரே நாங்கள் இந்த உலகத்துக்கு அல்ல பரத்துக்குரியவர்களாக எனக்கு பற்றி கொள்ளத்தக்கதாக உணர்த்துள்ள ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயம் நோக்கி காத்திருக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கொள்ளாத இந்த உலகத்தில் எல்லா ஆசை இச்சைகளிலும் சரீர இச்சைகளிலும் விடுதலாக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாராதை முழுவதும் எங்களை ஒவ்வொருவரும் கூட இருங்கப்பா. எந்த விதத்திலும் இடத்தடைகளோ ஒன்று உண்டாகாதபடிக்கு நாங்கள் இதயத்தில் உணர்த்த எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கருத்து எங்கள் ஆட்கொண்டு நடத்தும் இயேசு நாமத்தில் பாதம் என்று கெஞ்சி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், பார சிலுவனை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லோ, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ, அவர் ஞாபகம் நான் அல்லவோ. பார சிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ, அவர் ஞாபகம் நான் அல்லவோ. ஈரேறு சீடருடன் வாழ்ந்த அவருக்கு இரு பக்கம் கல்வனல்லோ, ஈரேறு சீடருடன் வாழ்ந்த அவருக்கும் இரு பக்கம் கல்வனல்லோ, பாவம் அறிய அவர் பாதத்தில் பணிந்திடும் பாக்கியம் தந்தாரல்லோ, சுக பாக்கியம் தந்தாரல்லோ. பார சிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ, அவர் ஞாபகம் நான் அல்லவோ. கண்களின் கண்ணீரல் பார்வையை ஒளிமங்க பார்த்தீவன் சாவதென்றோ, கண்களில் கண்ணீரல் பார்வையில் ஒளிமங்க பார்த்தீவன் சாவதென்றோ, கண்ணலமாக சென்ற பாதகன் என்னை வெல்ல பொற்பாதம் ஆணி அல்லோ, அவர் பொற்பாதம் ஆணி அல்லோ. பார சிலுவையினை தோளில் சுமக்கு அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ, அவர் ஞாபகம் நான் அல்லவோ. கல்வாரி மலையில் நின்றிடும் சிலுவையை நாவினா நானும்
கல்வாரி மலையில் நின்றிடும் சிலுவையை மாப்பாவிலானும் வந்தே தொங்கிடும் என் தெய்வம் தங்கிட என்னுள்ளம் தந்திட இதோ வந்தே தேச தந்திட இன்றோ வந்தே பார சிலுவையினை தோளில் சுமக்கும் அந்த பாதம் என் தெய்வம் அல்லவோ தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லும் அவர் ஞாபகம் நான் அல்லவோ அவர் ஞாபகம் நான் அல்லவோ. அல்லேலூயா. அடுத்த பாடல் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டைவார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டைவா நம்பி இயேசு வண்டைவா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே காணாய் நிலையான சந்தோஷப்பூவே கர்த்தாவின் அன்பண்டைவா காணாய் நிலையான சந்தோஷப்பூவே கர்த்தாவின் அன்பண்டைவா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டைவா நம்பி இயேசு வண்டைவா. ஆத்துமமிப்பை பெற்றிடாமல் ஆத்துமானத்தம் அடைந்தார் ஆத்துமமிப்பை பெற்றிடாமல் ஆத்துமானத்தம் அடைந்தார் லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டைவா நம்பி இயேசு வண்டைவா. பாவ மனித ஜாதிகளே பாசமாய் மீட்க வந்த பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவமெல்லாம் சுமந்தார் பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதன் பாவமெல்லாம் சுமந்தார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டைவா நம்பி இயேசு வண்டைவா. நித்திய ஜீவ வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய் சிலுவை
சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. தாகமடைந்த எல்லாருமே தாகத்தை தீர்க்க வரும் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாத ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாத ஜீவ உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, விசேஷ நாட்களுக்குள்ளாய் எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்கள் சுகமாய் இருப்பதற்காகவும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படவும், சாபத்திலிருந்து மீட்கப்படும்படியாகவும் நீர் உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீர். நன்றி தகப்பனே, நன்றி. அந்த நாட்களை நினைவு கூறும்படியாய் இந்த நாட்களை நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உன்னை தூரமாய் இருந்த நாங்கள் இப்பொழுது சமீபமாய் இருக்கிறோம் என்றால் அதை கிட்டி சேர்த்தது சிலுவை ராஜா. அன்னைக்கு உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் சிலுவையில் அறியப்பட்ட போது ஓடி போனார்கள். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் தூரமாய் இருந்தோம், இப்பொழுது சிலுவையின் அன்பினால் கிட்ட நெருங்கி இருக்கிறோம் ராஜா. அப்பா, நீ எங்களுக்காக எல்லா பாரங்களை சுமந்து தீர்த்து விட்டீர். நாங்கள் சுகமாய் இருப்பதற்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் சாபமின்றி வாழ்வதற்கு ரத்தத்தை சிந்தி விட்டீர். நன்றி தகப்பனே. நானே வழியே சத்தியம் ஜீவனுமாக சொன்னது போல அந்த சிலுவையில் உங்களுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு ஜீவ பாதை கொடுத்தது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான சத்திய பாதை அமைத்து தந்தது. அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாட்களை நாங்கள் அப்படியா நினைவு கூர்ந்து இன்னும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும், நாங்களும் உம்மை போல மாறவும், பவலை போல கிறிஸ்துவின் அச்சடங்களை தரித்துக் கொள்ளும்படியாக்கும். இந்த நாட்கள் அதிகமாய் சிலுவை குறித்து தியானிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. எங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றின தகப்பனே, வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அன்னைக்கு உம்மை வாரினால் அடித்தார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள், நையாண்டி பேசினார்கள், பொறுமையாய் காத்து கொண்டேன். நன்றி தகப்பனே. அந்த பொறுமை எங்களுக்கு வேண்டும் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பாடுகள் என்று தெரிந்த போதும் உடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீரே, அந்த ஜீவியம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. நன்றி ராஜா. உயிரோடு எழுப்ப வல்லவர் ஒருவர் இருக்கிறார். என்னை உயிரோடு எழுப்புவார். நான் உயிரோடு எழும்பி உங்களுக்கு உன்னை கல்யாவுக்கு போவேன் என்ற விசுவாசம், சிலுவையினால் அந்த விசுவாசம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் ராஜா. அநேக ரதங்களை குறித்தும் மற்றவைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும், அவர் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கோ அது ஜீவனாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்.
மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ ராஜா, இதோ நாங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாது உடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ராஜா. எங்கள் ஜெப குறிப்புகளுக்கு நீர் பதில் தார். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா. அந்த ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். சொல்ல போகிற முதல் குறிப்புகளுக்காக சர் ரூபன் ஆம்பரோஸ் அவர்களின் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, வேம்பார் சிஎஸ்ஐ சபையிலே போதகராக ரெவரண்ட் பிரகாஷ் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சபை மிஷனரிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனாலும் இப்பொழுது மார்க்க வெறி கொண்டவர்கள் அந்த சபைக்கு போகும்போதை அடைத்து அங்கு ஒரு விக்கிரக கோயிலுக்கு விழா எடுத்து சபைக்குள் போக விடாதபடி சுற்றிலும் சுவர்களை எழுப்பி விட்டார்கள். அரசும் அரசு துறைகளும் அந்த மதவெறி பிடித்தவர்களும் ஒன்று செய்ய அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பாவம், அந்த பிரகாஷ் இந்த போதகர் தான் அந்த வழக்குகளுக்காக அலைகிறார். யாரும் எந்த பிரச்சனை, யாரும் அவருக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. டயசிஷன்ல பிஷப் இல்லாததுனால போலீஸ் ஸ்டேஷன் அந்த கேஸ் இந்த கேஸ் சொல்லி எல்லாத்துக்கும் அவர் தான் அலைகிறார். குடும்பத்தை கவனிக்க முடியல. சின்ன பிள்ளைங்க, உயிர்க்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் இக்கட்டான சூழ்நிலையில் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இவர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டாலும் வருகிறவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அவையில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த மதவாதிகளின் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆலயத்துக்கு போவதற்கும் வருவதற்கும் எந்த இடையூறும் இல்லாதபடி கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். இந்த வேம்பாரிலே அந்த சிஎஸ்ஐ சபைக்கு விரோதமாய் மதவாதிகள் எழுப்புகிற கட்டுகிற கோட்டைகள், எழுப்புகிற தடைகள் யாவும் நீங்க வேண்டும். குறிப்பாக ரெவரண்ட் பிரகாஷ் அவர்களை கர்த்தர் பாதுகாத்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, கோத்தகை சார்ந்த பீனா பிரபு என்ற சகோதரி, அவருடைய கணவர் ரட்சிப்புக்குள்ளாய் வரவில்லை. ரட்சிக்கப்பட்ட சகோதரியையும் அதிகமாக கர்த்தரை தேடுவதற்கு அனுமதிப்பதில்லை. அவை மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. அவர் ரட்சிக்கப்படாத அந்த கணவருடைய ரட்சிப்புக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். 2 குறிப்புகளுக்காக சகோதரர் ரூபன் ஆம்பரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நன்றி செலுத்துற ராஜா தகப்பனே. இது அனுஷ்டிக்கும் நாளாகும் சுலைமானத்தை நினைவு கூறும்படியாக ஆண்டவரே, இந்த நாட்களில் சுலைமான் கல்வாரியின் நேசத்தின் அன்பை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் அக்கிரமுக்காக, எங்கள் மீறுதலுக்காக நீ காயப்பட்டு நொறுக்கப்பட்டீரப்பா. அப்பா, காயப்பட்ட தழும்பினால் நீ குணமானியில் சொல்லி அந்த சிலுமரணத்தினால் நீ சிந்தின ரத்தத்தினால் எங்களை விடுதலாக்கினேன் ஆண்டவர். இந்த நாளின் மகிமைக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவரகன் நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா, எங்கள் சகலவிதமான பாவங்களிலும் அசுத்தங்களிலும் பொல்லாத பிசாசிற்கு விடுதலாக்கத்தக்கதாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க முடியாத நாமத்தை மயப்படுத்த கூடியிருக்கிறோம்ப்பா. இதோ ஆண்டவரே, ஒரு அருமையான வேலை ஆண்டவரே. நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே, அப்பாட்ட நாங்கள் பேசத்தக்கதாய் எங்கள் வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சோத்திரக்கோடு ஜபத்தினால் வேண்டில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்னேன் ஆண்டவர். அப்பா, நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி உங்கள் சமூகத்தை ஜெபிக்க முடியாத பரிசுத்தாவியானவரின் துணை கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குறிக்கப்பட்ட குறிப்புகள் தேவன் நீர் ஆண்டவரே அது பதிலளித்து மகிமைப்படுவே என்ற அந்த விசுவாசத்தின் உறுதியோடு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஏன்னா நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்ட மனதா இருக்க அப்படினால் எங்கள் ஒவ்வொருவரின் பூர்ண சமாதானத்தையும் காத்துக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோட அப்பா, இந்த கொடுக்கப்பட்ட முதல் 2 குறிப்புக்காக அப்பா நம்ம இடத்தில் வருகிற ராஜா. நாங்கள் இந்த வேலையில பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது அப்பா, எங்கள் சிந்தையிலும் செயலிலும் அப்பா ஒருமனப்படுகிறோம். எங்கள் இதயத்து ஒருமையில நாங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி வாக்கு எடுத்தவர் என் உண்மையில் வர இருக்கின்ற நம்பி விசுவாசத்தோடு அப்பா, இதோ ரெவரண்ட் பிரகாஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையான ஒரு பாஸ்டர், நீ ஆண்டவரை ஆசீர்வதி. நீ எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எதற்காக அழைத்தீரோ ஆண்டவரே, அவரை மகிமைப்படுத்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா.
அவர்களுக்கு எதிராக கிளம்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று அப்பா ரெவரண்ட் பிரகாஷ் என்னை தைரியப்படுத்தி பயப்படாதே யாக்கோபனும் சிறுபூச்சியே உன் வலதுகைப்படுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை எதிர்த்து யார் ராஜாக்களும் உன்னை நோக்கி நடந்து வருவான்னு சொன்ன வார்த்தை இப்படி இந்த அடைக்கப்பட்ட கதவுகள் அப்பா ஒரு வழியாக வந்தவர்கள் 7 வழியாக ஓடிப்போவார் என்ற ஒரு திரு வார்த்தைப்படி ஆண்டவரே சகோதரனுடைய அந்த மகிமையை காணும்படி நீ கிருபை செய்யும் தெய்வீக பிரசன்னம் தேவ ஆவியின் வல்லமை சகோதரர்கள் அந்த சுற்றிலுக்கு ஆண்டு ஆலயத்தில் இறங்கும்படியான ஜெபிக்கிறப்பா ஆண்ட எதாரெல்லாம் எப்படி இடர்களை பண்ணினார்களோ அவர்களே மனம் திரும்பி தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கத்தாக நாமத்தை அறியவும் நீர் கிருபை செய்கிற ஸ்தோத்திரப்பா என என் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு கிடந்து நீர் சீசல் காதியிலே கலையிட்ட மாதிரி நான் கட்டளையிட்டெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்ப இந்த உலகத்தில் கடைசி சகல நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறேன் வாக்கு கொடுத்தேன் ஆண்டவர் நிச்சயமா நம்மளோடு கூட இருந்து ஆண்டவர் தேவன் அவனுக்கு பலனிப்பான் விசுவாசோடு அப்பா ரெவரண்ட் பிரகாஷ்கார் நான் ஜெபிக்கிறோம் அவரையும் அவர் குடும்பத்தையும் எந்த இன்னல்கள் மோசல் உண்டாதபடி ஆண்டவரே ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவருக்கு உண்டாயிருக்க முடியாது அப்பா நம்ம கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறப்பா நீங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டக்கா ஸ்தோத்திரம் மறுபடியும் ஆண்டவரே பீனா பிரபு என்ற அந்த மகளுடைய கணவனுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே அவர் ஆண்டுடைய மகள் ரட்சிக்கப்பட்டு நாமத்தை விசுவாசபடியார் இதுக்கு எதிரான கிளம்பு பொல்லாத அந்தகார இருளின் அந்நிய ஆவிகளிலிருந்து விடுதலாக்க அப்பா அவருடைய கணவனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பா உங்க தெய்வீக கரம் தொடர்ட்டு ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் மகிமையை காணத்தக்கதாக இந்த வேளையில் உங்க தெய்வீக கரம் சகோதரனை தொடட்டும் கட்டப்பட்ட அநேக கட்டுக்கள் நீங்கத்தக்கதாக நீர் கொடுத்த ஆண்டவரே அதிகாரத்தின் இயேசுக்கு உயிர்த்த நாமத்தினால் சகோதரன் மேல் ஆண்டவரே கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் இயேசுக்கு தான் கட்டவிழ்க்கப்படும் ஜெபிக்கிறப்பா மகிமையை காணட்டும் மகிமையை காணட்டும் நல்ல சாட்சியை இந்த மகளிர் மூலமா சகோதரர் மூலம் எழுப்ப போகிறீர்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்காக பாதம் வந்து கோடா கோடி நன்றியில் ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உடைய பாதம் வந்து கஞ்சி ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஸ்ரீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சேலத்தை சார்ந்த பிரகாஷ் என்ற ஒரு சகோதரன். அவர் ஒரு அட்டைப்பெட்டி கம்பெனி வைத்திருக்கிறார். அநேக பணி செய்கிறார்கள். நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல முக்கியமான இடத்துல மெயின் ரோட்ல ஒரு பெரிய இடத்துல அந்த கம்பெனி இருக்கிறது. இதை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்று சொல்லி சில சதிகாரர்கள் நயவஞ்சகமாக பல காரியங்களை செய்கிறார்கள். அவர் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்துல கம்பெனியை விட்டு எங்கேயாவது போய்விடலாமா என்ற நிலைமைக்கு வந்தார். ஆனால் அவரோட தொடர்புடைய ஒருவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் நன்மை பெற்றவர். அவர் அந்த சவனுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லி தொலைபேசி மூலமாய் நம்ம கான்டாக்ட் பண்ணினார்கள். அவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறோம். அவரும் சந்தோஷமாய் சரியா நான் கம்பெனி நடத்துகிறேன், ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த சந்தன பாரத்தோடு ஜெபிக்கணும். ஒரு ஆத்மா நம்ம கம்பெனிக்கு அவர் விடுதலை கிடைக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனா அதை கண்டாயிலும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு மகனாய் மாற வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆக அந்த பிரகாஷ் சேலத்தை சார்ந்த தொழிலதிபருக்காக ஜெபிப்போம். அதுபோல ஜார்ஜ் என்ற ஒரு சகோதரர், அவருக்கு திருமணத்துக்காக ரொம்ப நல்ல ஜெபம் பண்ணோம். நல்ல விதமா திருமணம் நடந்தது. ஆனால் 4 மாசம்தான் அந்த மனைவியால பிரச்சனை. நல்லா விசாரிச்சு பார்த்ததுல வந்தவா கூறுகட்டவா இல்லை, கூறுகட்டவா ஒரு மாதிரி ஒரு அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவளுக்கு உடனடியாக தாயும் சகோதரியும் துணை செய்கிறார்கள். அதை கட்டிய கணவனோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்த முடியாதபடி தாய் வீட்டிலே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறாள். பெரிய பிரச்சனை பண்ணுகிறாள். கேட்டா புருஷனை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார். அவை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். அவன் இந்த ஜார்ஜ் என்ற சகோதரனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவன் இந்த 2 காரியங்களுக்காக, சேலத்தை சார்ந்த பிரகாஷ் என்ற சகோதரனுக்காகவும் கல்லடை குறிச்சியை சார்ந்த ஜார்ஜ் என்ற சகோதரனுக்காகவும் சகோதரி ஷீபா ரூமன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஷீபாஸ்டர்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உபவாச நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கூடி ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை உபவாச நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் உபவாச நாளிலே கர்த்தாவே ராஜா கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவது மாதத்தை கர்த்தாவே நாங்க 3வது மாதத்தை துவங்கவும் நீ கிருபை செய்தீங்க. இந்த முதல் வாரத்துல ராஜா உடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுங்க. திறப்பி நின்று ஜெபிக்க எங்களை குறித்து இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குறைகள் குற்றங்கள் எது இருக்குமானால் எங்களை தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க ஜெபத்துக்கு பதில் தாங்க. இம்மட்டும் எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பதில் தந்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றும் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேல் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் இந்த வருஷத்தை நடத்தின தேவன் 2 மாதமும் இந்த 3வது மாதத்திலும் கூட நீங்க நடத்த போறீங்க. நன்றி செலுத்துகிறோம். துதிக்க பாத்துறது நீங்க. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீரே துதிக்கப்படத்தக்கவர். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீரே உயர்த்தப்படணும், நாங்கள் சிறுகணும். எங்கள் குறைகள் எல்லாம் நீங்க மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்துக்கு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த வேலையில கூட இந்த ஜெப குறிப்புக்காக வருகிறோம். பிரகாஷ் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். சேலத்தில் இருக்கிற அந்த மகனுக்கு செய்யற அந்த செயல்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கம்பெனிக்கு விரோதமா எழும்புற எல்லா காரியங்கள் நீங்க வாய்க்காதபடி செய்யுங்க. இதோ கர்த்தாவே, நீ சொல்லியிருக்க வார்த்தையின்படி உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதம் வாய்க்காதபடி செய்வீர் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்க விசுவாசத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா கர்த்தாவை விரோதமா எழும்புற எல்லா பகை கசப்புகள், எல்லா வன்கண்கள் எல்லாம் கர்த்தாவே இது விரோதமா எழும்புற இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தாவே மா கத்த ஒன்றுமில்லாமல் போக பண்ணுங்க ராஜா. உங்களுடைய பிள்ளை ராஜா இந்த குறிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க தான் அந்த சகோதரன் செயல்படுத்துகிற அந்த கம்பெனியை நல்லபடியா செயல்பட அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே அறிந்து கொண்ட இந்த சகோதரன் ஆண்டவர் இந்த கம்பெனி நல்லபடியா மறுபடியும் செயல்படணும். விரோதிகள் எல்லாம் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளணும் ராஜா. தகப்பனே ராஜா, நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே என் நாமத்தினாலே நீங்க எதை எங்களுக்கு தருவீன்னு சொன்னீங்களே. எல்லாம் கர்த்தாவே துர்குணங்கள் செய்யறவர்கள், எதிராய் கிளம்புற ஆயுதங்கள் அப்பா, அது எப்படியாவது முடக்கி போடணும் கம்பெனியை நினைக்கிற தீய ஜனங்கள், தீய மனிதர்கள் எல்லாம் சந்திக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களை மாற்றுங்க. அவர்களும் ருசிக்கட்டும் அன்பை கத்தாவை உங்களுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில கூட ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் கத்தா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் அழிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. கத்தாவை எல்லாம் பிசாசின் தந்திரங்கள் அப்பா எல்லாம் முறித்து போடுகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க. அந்த கம்பெனி நல்ல விதமாக செயல்பட்டு அவர்கள் நல்லபடியா எல்லாரும் கத்தாவே செயல்பட, அதுக்கு இருக்கிற ஒர்க் பண்ற ஒவ்வொரு மக்களும் கத்தாவே ஒற்றுமையா இணைந்து அந்த கம்பெனியை நடத்தவும் கத்தாவே ராஜா அந்த கம்பெனி நல்லபடியா நடத்தும்படி இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க ஞானத்தை கொடுங்க. சோர்ந்து போகாதபடி உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. அப்படியாக நீங்க செய்ய போறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட ஜார்ஜ் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் கத்தாவே திருமணம் எல்லாம் நல்லபடியாக நீங்க நடத்தி கொடுத்தீங்க. ஆனாலும் கத்தாவே ராஜா பிரிவினை மறுபடியும் உண்டாயிருக்கு. 4 மாதம் தான் கத்தாவே அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க ஆண்டவரே. அந்த இருவரும் கணவன் மனைவி நல்லா புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. கத்தாவே அவர்களுக்கு வரும் அந்த பிரச்சனைகள் எதெல்லாவற்றையும் கத்தாவே ஒருக்கு விட்டு கொடுத்து மன்னித்து ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. மனிதன் தனியார் நல்லதிலிருந்து ஏற்ற துணையை கொடுத்தீங்க. ஆனா அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாய் கத்தாவே அவர்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. கணவனோடு சேர்ந்து வாழ எல்லா கத்தாவே ராஜா காரியங்கள் எதிராய் கிளம்பாதபடி ஆண்டவரே ஒரு மனதோடு கத்தாவே கணவனை நேசிக்கவும் மற்றும் கணவனும் ஆண்டவரை மனைவியை நேசிக்கவும் இருவரும் இணைந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். பிரிவினை எடுத்து போடுங்க. குடும்பத்தார்கள் இணைந்து செயல்படாதபடி அவளை பிரித்து வைக்காதபடி கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க மறுபடியும் கொடுங்கப்பா. நீங்க இணைத்தது மனுஷன் பிரிக்க கூடாது சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. பிசாசு தான் அந்த கடைசி காலங்களை இப்படி எல்லாம் செய்வான்னு சொல்லியிருக்கீங்க. தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறோம் அப்பா. அந்த சகோதரனுக்கு சோர்வு எடுத்து போட்டு அவரும் ஜெபிக்கிற ஒரு சகோதரனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து வாழ மகளை நீங்க சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவித கத்தாவே முரட்டாட்ட குணங்களோ எந்த காரியங்கள் இருக்குமானால் அப்ப கீழ்ப்படுதல் ஆவிய அந்த சகோதரி கொடுத்து கணவனோடு சேர்ந்து வாழக்கூடிய சிலாக்கியத்தை நீ கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சல துதி கனமகிமக்கே செலுத்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சாந்தி ரூபன் இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, தேனியை சார்ந்த சேர்மையா என்ற சகோதரர், அவருடைய மகள், வாலிப மகள் ஊழியத்தின் அழைப்பை பெற்று பயிற்சிக்காக சென்னைக்கு வந்திருக்கிறார். 1 மாத பயிற்சிக்கு. அந்த பயிற்சியை எடுத்துவிட்டு அவன் நல்ல ஊழிய பாதையில வர வேண்டும் சொல்லி அவருடைய தகப்பன் விரும்புகிறார். அவன் ஏனோ தானே ஒரு ஊழியத்துல பயிற்சி எடுத்து சும்மா இருக்கக்கூடாது, ஊழியக்காரியாகவே வரணும்னு சொல்லி ரொம்ப விரும்புகிறார். அதன்படியே நடக்க நாம் ஜெபிப்போம். அடுத்தது தனலட்சி, நம்ம நல்லா தெரியும். இந்த மழுக்காத்து ஒரு வீட்டை கொடுத்தார், பேங்க் மூலமா அந்த வீடு கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்டுவதற்கு அவள் ரொம்ப சிரமப்படுகிறாள். அது தொடர்ந்து அந்த இஎம்ஐ கட்டுவதற்கு அவருடைய கணவருடைய தொழில வருமானம் நல்லபடியா இருக்க முடியாது நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொன்னு எஸ்ஆர் என்ற சகோதரிக்கா தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். 4th ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர். இப்போ 3வது கீமோ கொடுத்திருக்காங்க, பிளட் லாஸ் ஆகிவிட்டது என்று சொல்லி இப்போதான் ப்ரேயர் பாயிண்ட் அனுப்புனாங்க. பாவம் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கணும். நமக்கு நம்முடைய புத்திக்கு பார்க்கும்போது நம்புவதற்கு ஏதுமில்லாம இருக்கும். ஆனா விசுவாசம் என்று வரும்போது நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியம் நம்ப வேண்டும். கர்த்தர் இப்பொழுதுதான் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த 3 பேருக்காக ஜெபிக்கும்படி சாந்தி ரூபனை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, மக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்தி வருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, மீண்டும் ஒரு விசையா இந்த எங்களுடைய ஆயுசு நாளிலே ஆண்டவரே, அப்பா, இந்த லென்த் காலங்களை நாங்கள் அனுசரிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, அதற்காக கூட உமக்கு நன்றி அப்பா. இன்னும் ஒரு விசையாய் ஆண்டவரே, இன்னும் உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அப்பா, இன்னும் அதிகமாய் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து நீர் சொல்லி இருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட எங்கள் ஆத்துமாவிலே அப்பா ஒரு ஒரு இன்னும் ஒரு வளர்ச்சியை நீர் எங்களுக்கு தரும்படியாய் இந்த நாட்களை நீர் தந்திருக்கிறீர். அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் கேட்கிற சத்தியங்களை நாங்கள் அப்படி கேட்டு விட்டு விடாதபடிக்கு அதை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க என் தகப்பனே. நீர் இந்த கொடுத்த இந்த தருணங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம். அது எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் வெளி வேஷமாய் ஒரு ஆலயத்துக்கு கடந்து செல்வதோ, அந்த 40 நாட்கள் உபவாச இருப்பதோ ஒரு பெரிதல்ல ஆண்டவரே. அப்படி நாங்கள் மாயமாலமான காரியங்களை செய்யாதபடிக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா, உண்மையான இருதயத்தோடு அப்பா எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே அப்பா உமக்கு உண்மைதாக அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் இருக்க உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை நீங்க நடத்துமுங்க அப்பா. நீர் அப்படியாய் நீர் எங்களை நடத்துவதற்காய் நன்றி. நீர் எங்களை போதித்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த லென்த் காலங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமா, எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாய் கர்த்த நீர் எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீர் அப்படியே ஒப்பு கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே அப்பா. இந்த அப்பா போடியை சேர்ந்த அந்த செர்மையா என்ற சகோதரருடைய மகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை தகப்பன் மகள் ஊழியத்துக்கு வரணும், ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அந்த மகளுக்குள் அந்த தாகம் இருக்கணும் ஏசப்பா. அந்த மகளுக்குள் ஆண்டவரே அந்த உண்மை சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணியிலே செயல்படத்தக்கதா அந்த தாகமும் வாஞ்சியோடு அந்த மகள் செயல்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க அப்பா. இப்ப மகள் ஆண்டவரே அந்த ட்ரைனிங்காக சென்னைக்கு வந்திருக்கிறாள் ஆண்டவரே. அவள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் அவளுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்க மகளை அப்பா வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் அவளுக்கு மகளுக்கு ஆண்டவரை நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவரை ஒரு அப்பா ஒரு ஒரு பெயருக்காக இந்த ட்ரைனிங் என்று இல்லாதபடிக்கு உண்மையாகவே நீர் மகளோடு பேசுங்க. அந்த ட்ரைனிங் கிளாஸ் நடக்கிற ஒவ்வொரு அந்த வசனங்கள் சொல்லுகிற வசனங்கள் அவள் மகளுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதா நீங்க மகளை ஆயத்தப்படுத்துங்க சப்பா. நீர் அப்படியா நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகமும் ஊழியத்தின் வாஞ்சையும் ஆண்டவரே, ஊழியத்தின் அழைப்பு ஆண்டவரே மகளுக்கு தெளிவாய் இருந்த ஆண்டவரே மகள் அதில் செயல்பட நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா நீர் ஆண்டவர் அந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு மகளுக்கு வேண்டிய ஞானம் பலன் அப்பா ஆவியின் அபிஷேகம் தந்து நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் அப்படியா நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. போல தனலட்சுமிக்காய் நான் உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே அப்பா, உண்மை விசுவாசிக்கிற அந்த மகளுக்கு ஆண்டவரே
அப்பா விசுவாசத்தினால் அநேக காரியங்களை அப்பா நடப்பித்து கொண்டு வருகிற அந்த மகள் ஆண்டவரே, ஒருவே உம்மை பற்றி கொண்ட நிமித்தமாய் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த மகள் ஆண்டவரே, அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அந்த மகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. அந்த மகளுக்கு நீங்க இறங்குங்க ஏசப்பா. உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்த அந்த மகளுக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அப்பா உம்முடைய செட்டை நிழல் வந்த அந்த மகள் ஆண்டவரே நிறைவான பலனை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியா இன்னும் நிற்கத்தக்கதா நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்பொழுதும் மகள் சொன்ன குறிப்புகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த லோன் வாங்கி கட்டின அந்த வீட்டு அப்பா அந்த லோன் அடைக்கத்தக்கதாய் நீங்க வழிகளை திறந்து கொடுங்க ஏசப்பா. அவருடைய கணவருடைய அந்த வருமானம் போதாது, அந்த கொடுப்பதற்கு அந்த லோன் அடைப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் கொஞ்சத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவருடைய வருமானத்தை பெருக பண்ணி அப்பா அந்த கடன்களை, அந்த வீட்டுக்கு வாங்கின அந்த கடன்களை அடைக்க வழிகளை நீர் திறந்து கொடுங்க. மகளுடைய கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க அப்படியாய் செய்து மகளை அப்பா நீர் அப்பா சந்தோஷப்படுத்துவதற்காய் நன்றி. மகளுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுவதற்காய் நன்றி. ஒரு விசையாய் மகளை நினைத்தருளுங்க, ஒரு விசையாய் மகளை நினைத்தருளுங்க ஏசப்பா. அந்த மகளுக்கு இப்பொழுதே நீர் இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. என் தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் மகளுக்கு ஒரு வழிகளை நீர் திறந்து கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மூணாவது ஜெப குறிப்பு என்னது? எஸ்தர் என்ற சகோதரி புற்றுநோய் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஓகே, அந்த கேன்சர்னால் அப்பா அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்க அந்த மகளுக்கு ஆண்டவரே, அப்பா ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு அது முடிந்தது என்று சொல்லலாம் ஆண்டவரே. அப்ப ஆனாலும் என் தேவனீர் உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நீர் எங்களுக்கு ஊற்றுகிற தேவன் நீர் அப்பா. அப்பா நீர் அந்த குடும்பத்துக்கு இறங்குங்க, அந்த மகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையின்படியே அப்பா அந்த குடும்பத்தின் காரியங்கள் மாறுதலாய் முடிய என் கர்த்தர் நீர் அந்த மகளுக்கு ஜீவனை கொடுத்து அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை நீர் உண்டாக்கி தாங்க ஏசப்பா. அப்பா சரீரத்துல பலவீனத்தை அப்பா நீர் எங்களுக்காய் சிலுவையை சுமந்தீரே, ஒரு விசை நினைத்தருளுங்க. நீர் சிலுவையில் ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஸ்தோத்திரம் அந்த வல்லமையினாலே, அந்த ரத்தம் நீ சிந்தின ரத்தத்தின் வல்லமையினாலே மகள் இப்பொழுதே சுகம் பெற உதவி செய்வதற்காய் நன்றி. இரக்கம் பாராட்டுங்க. அந்த மகள் அப்பா எந்த இடத்துல இருக்கிறாங்க யாருன்னு நான் பார்த்தது கிடையாது ஆண்டவர், ஆனால் என் தேவன் நீர் அறிவீர் அந்த மகளை அப்பா. அப்பா அந்த மகளுக்கு இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தம் அப்பா ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த மகள் மீது ஊற்றுங்க ஏசப்பா, ஊற்றுங்க தகப்பனே, ஊற்றுங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே. உடைய காயத்தின் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தி கொடுங்க ஏசப்பா. நீர் அப்படியாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், மகளை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஜீவனை நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தையும் மாற்றி நீர் பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகள் இன்னும் விசுவாசிக்கத்தக்கதாய், குடும்பத்தார் விசுவாசிக்கத்தக்கதாய் நீர் பெரிய காரியத்தை செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரை எங்களுக்காக யாவற்றையும் செய்தவர் ஆண்டவரே. அப்பா அதனால அப்பா நீர் நாங்க கேட்ட எல்லா காரியத்துக்கும் நீர் எங்களுக்கு நீர் பதில் தந்ததற்காய் நன்றி. நீங்க தான் ஏசப்பா எல்லா காரியத்தையும் நீங்க செய்யறீங்க ஏசப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபங்களை கேட்டு யாருக்கெல்லாம் ஜெபத்தை ஏறெடுத்தோமோ பதில் கொடுத்து விட்டு அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் வேற யாராவது ஜெபிக்க வாஞ்சோடு இருக்கிறீங்களா? ஜாக்கி, யாராவது ஜெபிக்க வாஞ்சையா இருக்கீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு எஸ் சொல்லுங்க, அவங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகளுக்கு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. 10th 11th 12th வரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் எழுதி முடித்திருக்கிறார்கள், எழுத போகிறார்கள். அப்ப யாரா இருந்தாலும் இந்த பிள்ளைகளை நினைத்தருளும். அவர்களுக்கு தெளிந்த புத்தியோடு, ஞானத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, வீட்டிலே சமாதான சந்தோஷத்தோடு இருக்க கிருபை பாராட்டு. இந்த தேர்வு காலங்களிலே அப்பா நீர் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கனப்படுதுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற 10ஆம் தேதி திருமண நாளை நினைவுகூர இருக்கிற பாரதி, ஆஷா இந்த தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். தேவரே
நீர் அவர்களை முன்குறித்தபடியினால் ரட்சிப்பை கொடுத்து இன்னைக்கு உம்முடைய மந்தைய நாடுகளாக வைத்திருக்கிறேன். உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டதினால் குடும்பத்தாரால் தள்ளப்பட்டாலும் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாயிட்டுன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்களை பயன்படுத்தி வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கை அவர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கல்லூரி படிக்கிற மகளுக்காகவும் 10th எழுதுகிற மகனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஞானத்திலும் தாளத்திலும் தேறின பிள்ளைகளாய் வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சகோதர வேலையை ஆசீர்வதிங்க. சகோதரிக்கு நல்ல சுகத்தையும் வேலத்தையும் தாங்க. நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்துல 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வட இந்திய மாநிலம், குறிப்பாக பீகார் மாநிலத்துல சிறுவர் ஊழியர் செய்வர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நம்மோடு இருக்கிற சகோதரர் சுந்தர் அவர்கள் குழுவாக கடந்து போகிறார்கள். கடினமான காலம், அதிகமான தூர பிரயாணங்கள். கர்த்தரங்க வழிவாசலை திறக்க வேண்டும். அந்த ஊழியர்களுக்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, முடிந்த உதவிகளையும் செய்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, மகனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஊழியம், அந்த தரிசனம் அதில் விலகாதபடி நின்று அதை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தூரமான இடம், கடுமையான சூழ்நிலைகள், அதிகமான செலவினங்கள். ஆனால் நீ சந்திக்க வல்லவராயிருக்கிறேன். அந்த ஊழியத்தின் மகிமைக்கான உதவி செய்யுங்கப்பா. அவளை வாழ்த்தி ஆசீர்வித்து அனுப்புகிறோம். இதே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அதுபோல பாட்னா புல்வாரி சரிப் சபைக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சபை நடத்தி கொண்டிருக்கிற ஆரோனுக்காகவும் அவருடைய மனைவி வினிதாவுக்காகவும் ஜெபிப்போம். இருவரும் மிஷினரி பணியை செய்கிறார்கள், சபை பணியை செய்கிறார், மருத்துவ பணிகளையும் செய்கிறார்கள். அவை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஊழியங்களை செய்த நிமித்தமாக ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படி கொடுத்திருக்கிறார். கடந்த நாள்ல ஆராதனை 70 பேர் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆனாலும் சபையில் வருகிற ஒரு சிலருக்குள்ள பழக்கங்கள் மாற வேண்டும். பப்ளு என்ற சகோதரன் குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டிருக்கிறார். அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகும்படி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். அப்பா, அந்த தீய பழக்கங்கள் நீங்கி போகட்டும். நல்லவராய் இயேசு கிறிஸ்துல வரும்பொழுது அந்த மகனும் உம்மை போல் நல்லவராய் மாறட்டும். இந்த குடிப்பழக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். அதுபோல தகப்பனே, அடிக்கடி வயிற்று வலியினால் கஷ்டப்படுகிற சீமாதேவி இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரே, அன்னைக்கு 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகம் உண்டாயிற்று. அதே சுகம் இந்த சீமாதேவிக்கு உண்டாயிருக்கட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. இங்க நடைபெறுகிற சண்டே கிளாஸ்ல 45 பிள்ளைகள் வருகிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய பெற்றவர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார். இவ்வளவுக்கும் பீகார் மாநிலத்துல மதுவிலக்கு உண்டு. மதுவிலக்கு இருந்தும் கூட அங்க குடிப்பழக்கம் தொடர்ந்து காணப்படுகிறது. அந்த சண்டே கிளாஸ் போடுற பிள்ளைகளுடைய பெற்றவர்கள் திருந்த வேண்டும். இந்த பிள்ளைகளை கண்டு அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். புல்வாரி சிரிப் சபையிலே சிறுவர் ஊழியத்தில் கொடுத்தவர்கள் 45 பிள்ளைகளுக்காக சோத்திரம். 70 விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். அதை ஜெபிக்க முடிய வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்கள் நம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம். விலைக்கு ஏற்றுக்கொண்டே அதுக்காக ஸ்தோத்திரம். குலப்பாளையங்கள் சார்ந்த ஏஞ்சல ஜெபன்சன் அவர்களுக்காக ஜெபிப்போம். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய நாமத்தின் மேன்மைக்கென்று ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவருடைய மகன் இப்பொழுது நெதர்லாந்தில் படித்துக் கொண்டிருக்கிறார். திருப்பி போவதற்கு விசா ப்ராசஸ் இவைகளுக்கெல்லாம் அதிகமான பண தேவைகள் உண்டு. பேங்க்ல வர பணம் டெபாசிட் கட்டணும். இப்படி பல தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாய் வேண்டிக் கொள்வோம். தேவரே, அந்த ரிஷினின் மகன் அந்த நெதர்லாந்தில் தன் படிப்பை முடிப்பதற்கு உதவி செய்யுங்க. மீதியுள்ள செமஸ்டர் நல்ல விதமாய் முடிக்கவும், அதுக்கான பண தேவைகள், அந்த விசாவுக்கான ஃபீஸ்கள், டெபாசிட் எல்லாம் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கென்று ஊழியம் செய்த குடும்பத்துக்கு இந்த இரக்கம் பாராட்டுங்க. தேவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதில் உண்டாயிற்று. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் நினைத்தருளும். எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
மகிமையின் தேவனே உமக்கு சோத்திர 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 ஸ்தோத்திர தகப்பனே. வெளிதேசங்களில் இருக்கிறீங்களா ஐக்கியத்தின் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். வெளி மாநிலங்களை பணிக்காக சென்றிருப்பவர்கள், வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் அத்தனை பேரை நினைத்தரணும். எல்லாரையும் ஆசீர்வதி. முழு குடும்பங்களுக்கும் சமாதான, சந்தோஷம், ஐஸ்வர்யம், தீர்க்காயுசு உண்டாயிருக்கட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருவிழுதுகிற பிள்ளைகளை காத்துக்கொண்டு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காகவும் தேசத்தின் சேமத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க. கோடை காலத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். அப்பா, அதனால் உண்டாகிற பலவீனங்கள் பொல்லாப்புகளை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சிலுவை குறித்து தியானிக்கிற இந்த காலங்களிலே உம்மோடு எல்லாரும் நெருங்கி ஜீவிக்கவும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதுமையும் வளர்ச்சி அடையும் கிருபை பாராட்டும். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை ஆசீர்வதித்து இந்த ஆராதனை மீதியான வேளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. உங்களை தாழ்த்துக்கிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதிர்காலத்தின் முதல் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக சேர்வைக்காரர் மடம், தூத்துக்குடி சாயபுரத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பகுதி, அங்கே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு மாலையிலிருந்து கன்வென்ஷன் கூட்டம், நாளைக்கு உபவாச கூட்டம், மாலை கன்வென்ஷன் கூட்டம், மறுநாள் ஆலயத்திலே கூடுகை, இன்னொரு ஆலயத்திலே சிறப்பு செய்தி கொடுக்க வேண்டும், மாலை கன்வென்ஷன் கூட்டம். இப்படி தொடர்ச்சியான ஊழியங்கள் இருக்கிறது. செபித்துக் கொள்ளுங்கள். இங்கே நெட்வொர்க் கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால நான் செய்தியை விரைந்து முடிக்க இருக்கிறேன். கவனமாய் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களோடு கூட பேசுங்க. பேசுவதற்கு அடியனை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லூக்கா 11:29. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க, இல்லைன்னா நானே வாசிக்கிறேன். யாராவது வாசிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. லூக்கா 11:29. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது, யார் வாசிக்கிறீங்க? ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அடையாளங்கள், சைன்ஸ், SIGNS, சைன்ஸ், அடையாளம். ஒரு தேசத்துக்கு ஒரு கொடி அடையாளமா இருக்கிறது, தேசிய கீதம் அடையாளமா இருக்கிறது, மொழி அடையாளமா இருக்கிறது, இப்படி பல அடையாளங்கள் இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியம் செய்ய வருகிறார். அப்போ அவருடைய செய்கைகள் எல்லாம் மேசியாவுடைய காரியமாக காணப்படுகிறது. உடனே அங்கே கூடியிருந்தவர்கள் மிகுந்த பொல்லாதவர்களாம். ஆகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று நம்புவதற்கு இவர்கள் அடையாளங்களை கேட்கிறார்கள். அடையாளத்தை கேட்கிறார். நீ தச்சனுடைய குமாரன் ஆச்சே, நீ தேவனுடைய குமாரன் என்பதற்கு ஏது அடையாளம் என்று கேட்கிறார். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எது அடையாளம்? நம்ம எடுத்தோடனே சொல்லிவிடுவோம், நமக்கு சிலுவை ஒரு அடையாளம். அதை நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்த பிறகு சிலுவை தான் இன்னைக்கு நமக்கு ஒரு அடையாளம். இந்த சிலுவை இருந்தாலே ஒரு கிறிஸ்தவ சர்ச், இது கிறிஸ்தவ வீடு, இது கிறிஸ்தவருடைய பகுதி. அப்ப சிலுவை நம்மை கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு உடையவர்கள் என்கிற அடையாளத்தை காட்டுகிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவும் அடையாளம் இல்லை. ஆனால் அவர் செய்கிற காரியங்கள், பேசுகிற பிரசங்கங்கள் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவேளை வருகிறவர் இவர்தானோ, இன்னும் வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ
என்று கேள்வியிலும் எழுப்புகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சில பொல்லாதவர்கள் இவ்விடத்துல வந்து, நான் உம்மை நம்ப வேண்டும் என்றால் நீர் ஒரு அடையாளத்தை காண், ஒரு அடையாளம் எங்களுக்கு வேண்டும். பொதுவாகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 1 22 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 22 யூதர்கள் ம், அடையாளத்தை கேட்கிறார்கள், ம். கிரேக்கர் ஞானத்தை ம். தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, சிவஸ்டர், நீங்க வசனம் வாசித்து முடிச்ச உடனே மியூட் போட்டுருங்க. ஃபீட்பேக் எக்கோ அடிக்கு. அஹ், வசனம் வாசிக்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு வாசிச்சுட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்ப யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவத்துல வந்து அடையாளத்தை கேட்கிறார். நீர் தான் தேவகுமாரன், எங்களை ரட்சிக்க வல்லவர், அற்புதத்தை செய்கிறவர் என்பதற்கு எதுப்பா அடையாளம், என்ன அடையாளம் என்று கேட்கிறார். உடனே இயேசு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதே அதே லூக்கா சுவிசேஷத்துல ஆஹ் வசனம் வாசிக்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிருங்க. யோனாவின் அடையாளம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளலாம். அதே லூக்கா 11 30 லூக்கா 11:30 வாசிக்கலாம். யோனா யோனா நினிவே பட்டண நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளம் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருப்பார். அல்லேலூயா. யோனா நினிவே பட்டணத்துக்கு ஒரு அடையாளம். அந்த பட்டணம் அழிவிலிருந்து மீட்கப்பட்டதுக்கு யோனாவுடைய ஊழியம் ஒரு காரணம். சில கான்ட்ரவர்சியல் எல்லாம் வரும், சில தேவனோட அவன் எரிச்சல் அடைந்ததெல்லாம் வரும். இருந்தாலும் அந்த நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு யோனாவைத்தான் அடையாளமாக சொல்ல முடியும். அதே போல இந்த உலக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் தான் அடையாளம், இந்த சந்ததிக்கு நானே அடையாளம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனுடைய காரியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா யூதர்களுக்கு பாரம்பரியமாக சில அடையாளங்கள் இருந்தது. அது ஆபிரகாம் காலத்திலிருந்தே தொடர்கிறது. ஆதியாகமம் 17 ரோமர் 4 நாம் வாசிப்போமானால், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அடையாளம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடையாளம் விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாம் நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்து காலத்தில் வரைக்கும் அந்த வாழ்ந்த யூதர்களுக்கு யூதன் என்பதற்கு அடையாளம் விருத்த சேதனம் என்று சொல்லி ஆதியாகமம் 17:11 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தர் சில அடையாளங்களை சொல்லுகிறார். நான் தேவன், நீங்கள் உலகத்தில் உள்ள பிரஜைகள், நானே மெய்யானவர் உண்மையானவர் என்பதற்கு அவர் இன்னும் சில அடையாளங்களை கொடுக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 6 வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 6 அவைகளை ம் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அல்லேலூயா. அப்ப எவைகள்? கர்த்தருடைய வார்த்தைகளை, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். முதல்ல இருதயத்தில் எழுதணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அப்போ கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வார். இன்னைக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, வசனம் பொறித்த
மெட்டல் பொருட்கள் இருக்கிறது, அதை எளிதாக புரித்துக் கொள்ளலாம். ஆனா அன்றைக்கு அவர் கர்த்தருடைய வார்த்தையை தங்கள் கைகளிலே பொருத்திக் கொண்டார்கள். ஏன்னா நுனித்தோல் மாம்சம் அது ஆண்களுக்கு உரியது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய வார்த்தைகள் அன்னைக்கு மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் சில காரியங்களை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? கையில் அடையாளமாக எழுதி கொண்டார்கள். அது ஓலையில் எழுதி கையில் சுத்திக் கொண்டார்களா? இந்த நாட்களைப் போல விஞ்ஞான பொருட்கள் எதுவும் கிடையாது. அந்த நாட்களிலே அந்த கர்த்தருடைய வார்த்தை எதில் எழுதி தங்கள் கரங்களில் அடையாளமாக வைத்திருந்தால் தெரியும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் அது யூதர்களுக்கு ஒரு அடையாளம். இவர்கள் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். ஏன்னா விருத்த சேதனம் ஆண்களுக்கு உரியது. அப்ப பெண்கள் அப்ப அவர்களுக்காக ஒட்டு மொத்தமாக, ஏன்னா விருத்த சேதனம் வந்து உள்ளான அடையாளம். ஆனா வெளிப்புறமான அடையாளம் இந்த வசனத்தை நீ கையில் எழுதிக்கொள். அது என்ன வசனம் என்று சொல்லப்படவில்லை. மோசைக்கு கொடுத்த சில வார்த்தைகள், அதுல எந்த வார்த்தையை எழுதிக்கொள் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். சரி, எப்படியோ கர்த்தருடைய ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து, பிரமாணம் இருக்கு, 10 பிரமாணம் இருக்கு, ஒருவேளை அதை எழுதி கையில மாட்டியிருக்கலாம், அல்லது எழுத்து வடிவத்துல உடம்பில் எங்கேயாவது பச்சை குத்துனாங்களா தெரியாது. அது நமக்கு பச்சை குத்துறது யூதர்களுக்கு மரபு கிடையாது. அது கத்துறாரு, சரீரத்தை கீறக்கூடாது என்பது தேவனுடைய கோட்பாடு. அதனால சரீரத்தை கீழிருக்க மாட்டார்கள். வேறு ஏதோ ஒரு வகையில மோசே ஒரு புஸ்தகத்தில் எடுத்து எழுதினான் இருக்கு, கற்பலகையில் எழுதினான், பலகைகளில் எழுதினான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அந்த நாட்கள்ல ஒரு மரத்திலேயோ கற்பலகையிலேயோ கல்லால் செய்யப்பட்ட கற்பலகையிலேயோ வார்த்தைகள் எழுதி கரங்களிலே கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகர் செய்கிற உலோகத்தால் ஆனத உலோகத்தில் அந்த வார்த்தைகளை எழுதி தங்கள் கார்களிலேயோ தங்கள் மேலேயோ அல்லது பேட்சாக, இன்னைக்கு பேட்ஜ் குத்துறாங்கல்ல, வசனத்தை பேட்சாக குத்துக்கிறார்கள். அதே போல அந்த காலத்துக்கு என்ன கண்டுபிடிப்பு இருந்ததோ அதன்படி வார்த்தைகளை இது அடையாளமாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகளுக்கு அடையாளம். ஏன்னா நம்ம விசுவாசத்துல நாம் நுனித்தோல் இது கிடையாது. மாம்சத்தின்படி நாம் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை, ஆவியினால் விருத்த சேதனம் பண்ணிருக்கோம். புதிய ஏற்பாடு அது யூதர்களுக்கு உள்ளது. இன்றைக்கு புறஜாதிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல அடையாளங்கள் சில கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் 16-17. சுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிசர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். விசுவாசிகளுக்கு அடையாளம். ஐயா, நான் ஆண்டவரே பிள்ளை, இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கிறவனுக்கு இதெல்லாம் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை நம்ம சோதித்து பார்க்கணும். அடுத்ததாக வரப்போகிற நாட்கள் உண்டு, வருகை, நியாய தீர்ப்பு. ஏன்னா யூதர்களுக்கு மேசியா வருவார் என்ற நம்பிக்கை உண்டு. அவர் ஒரு நாள் வந்து நியாயம் தீர்ப்பார். ஆனா அவர் இடையில பிறப்பார் என்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா மேசியா வருவார் என்பதை அறிந்திருந்தார்கள். அதனால அந்த வருகையை குறித்தும் மத்தேயு 24:3 சில அடையாளங்களை கர்த்தர் குறிப்பிடுகிறார். அதை வாசிக்கலாம். மத்தேயு 24:3. அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அப்புறம் ரெண்டும் சம்பந்தப்பட்டது. அவர் வரும்போது உலகம் முடிகிறது. அப்ப அந்த வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் எது அடையாளம்? இதைத்தான் யூதர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? மேசியா தான் வருவார், ஆனா வந்தவரே மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டு ஒரு சில கூட்டம் தான், அற்பமும் சொற்பமானவர்கள். ஆனா அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தான் சொல்லுகிறார், வருகைக்கு நான் தான்ப்பா. இதுல பாருங்க, விருத்த சேதனம் இன்னைக்கு ஆவியானவர்கள் தான் நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படும்.
அப்ப அது எதனால் வந்தது? சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகுதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் விருத்தசேதனம் அடைகிறோம். அந்த ஆவியானவர் தான் நமக்கு விசுவாசம் வருகிறது. வார்த்தையினால் தான் விசுவாசம் வருகிறது. அப்போ அன்னைக்கு வார்த்தை அது விசுவாசம் அடையாளமாக இருக்கிறது. அது மட்டும் வருகை, இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு நம்பிக்கை, நிச்சயமான ஒரு உறுதியான நம்பிக்கை, அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டு இப்ப எல்லாத்திலையும் பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்து தான் வந்து கொண்டு இருக்கிறார். விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்து தான் அதுல அடையாளமா இருக்கிறார். ஆவியானவருடைய காரியத்துக்கும் இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். விசுவாசத்துக்கும் இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். வருகைக்கும் அங்க மறைவா இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர் என்று சொல்லுகிறோம். அவர் எதிலே வெற்றி சிறந்தார்? அன்னைக்கு சாபமாக எண்ணப்பட்ட, மோசமாக எண்ணப்பட்ட, பாவிகளுக்கான தண்டனை நிறைவேற்றதாக எண்ணப்பட்ட, அருவருக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட சிலுவையை அவர் வெற்றியாய் மாற்றினார். அந்த சிலுவை தான் ஒரு வெற்றியை கொடுத்தது. அதனால்தான் இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு விக்கிர வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடையே கிடையாது. ஆனா ஒரு அடையாளமாக நாம் சிலுவை வைத்திருக்கிறோம். ஒரு அடையாளமாகத்தான் வைத்திருக்கமே ஒழிய அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவதோ அதுக்காக அந்த இதெல்லாம் கிடையாது. அது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த போல ஒரு சிலுவையில எனக்காக மரித்தார். ஏன்னா இப்ப சிலுவை கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்ப மரித்து உயிர்த்தெழுந்து விட்டாரோ அதுக்கு பிறகு ரோம பேரரசு அந்த சிலுவை தண்டனையை அதற்கு பின்வந்த காலங்களிலேயே அதை நிறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சிலுவை இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து, அது தெய்வம் அல்ல, சொர்பம் அல்ல, விக்கிரகம் அல்ல, நமக்கு ஒரு அடையாளமாய் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன வருகிறது? இயேசு கிறிஸ்து. ஒரு நினைவையை பார்க்கும் பொழுதெல்லாம் யார் அடையாளமாக தோன்றுகிறார்கள்? யோனா. அதே போல இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அந்த உறவை சிலுவையின் மூலமாய் ஏற்படுத்தி கொடுத்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடினால், அவருக்கு உருவமும் சொருவமும் கிடையாது என்கிறபடியினாலே, அவர் ஆவியாயும் வார்த்தையாயும் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு அதை நாம் சிலுவை அந்த அடையாளத்தை நாம் வைத்திருக்கிறோம். அப்ப சிலுவை இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து உடைய மறு ஒரு காரண பெயர் சிலுவை. சிலுவை நாதர் என்று நாம் இன்னைக்கு அவரை அழைக்கிறோம். சிலுவை நாதர். வேற யாருக்கு அந்த பெயர் கொடுக்கிறோமா? சிலுவை நாதர். இது நாம் கொடுத்த ஒரு நாமம். அவருக்கு 10,000 நாமங்கள் இருக்கிறது, அது வேதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் அவருக்கு கொடுத்த ஒரு வார்த்தை சிலுவை நாதர். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அடையாளம். அப்ப இன்னைக்கு சில அடையாளங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ளும். ஏன் சிலுவை நமக்கு அடையாளம்? கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இந்த சிலுவை அடையாளம்? வேறு எதையாவது வைத்திருக்கலாமே, வேறு ஏதாவது ஒரு காரியத்தை, அவருடைய உருவத்தை நமக்கு அடையாளமா வைக்கலாமே, அல்லது வேற எதையோ ஒரு அடையாளம் வைக்கலாமே. இன்னைக்கு சிலவர்கள் சுஸ்திக் சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். சிலர் சில முத்திரைகளை, கழுகை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராஜ்யங்களும் ஒவ்வொன்று அடையாளம் வைத்திருக்கிறது. ஆனால் நாம் ஏன் அந்த சிலுவையை ஏன் அடையாளமாக கருதப்படுகிறது என்று பார்ப்போமானால், பழைய ஏற்பாட்டிலிருந்தே வர வேண்டும். சிலுவை புதிய ஏற்பாட்டில் தான் வருகிறது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த சிலுவை ஒரு அடையாளம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதியிலே ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், பாவம் செய்தார்கள், பூமி சாபமாயிற்று, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், காயின், ஆபேல். இப்போ இருவரும் காணிக்கை செலுத்தினார்கள். இந்த காணிக்கையில ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அதுக்கான விளக்கம் என்னவென்றால், ஆபேல் ரத்த சம்பந்தமான காணிக்கையை கொடுக்கிறான். ஒரு தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அதுல ரத்த சம்பந்தம் இருக்கணும். ஆனா இவனோ காணிக்கை கொடுத்தான், விளைவின் பலனை கொண்டு வந்து கொடுத்தான். நம்ம அப்படியும் விளக்கெடுத்திருக்கோம். ஏன்னா அன்னைக்கு பலி தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கை ரத்த சம்பந்தப்பட்டதா இருக்கணும். நமக்கு ஆவேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார்,
காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. காயினுக்கு கோபம், எரிச்சல். அவன் என்ன செஞ்சான்? தன் சகோதரனை கொலை செய்து விட்டான். இந்த ஆபேலுடைய ரத்தம் தேவன் நோக்கி கூப்பிடுகிறது. ஏன்னா அது குற்றமற்ற ரத்தம். அதான் தெரிந்து கொள்ளுங்கள், அது குற்றமற்ற ரத்தம். அது தேவனை நோக்கி முறையிடுகிறது. உடனே கர்த்தர் வந்து காயினையும் அவனுடைய பூமியையும், ரத்தத்தை வாங்கின பூமியையும் சாபமாக்கி விட்டார். உடனே இந்த காயின் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை மற்றவர்கள் கல்லெறிந்து கொன்று விடுவார்களே, என் மேல் ரத்த பழி உண்டாயிற்றே, என்னை கொன்று விடுவார்களே, அந்த பழி நீங்குவதற்கு நீர்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். இப்ப 15 இதான் முக்கியமான வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அல்லேலூயா. இங்க கர்த்தர் அவன் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளம் போட்டிருப்பாரு? பச்சை குத்தக்கூடாது, அதெல்லாம் நம்முடைய உபதேசத்துக்கு மாறானது. இப்போ அவர் என்ன ஒரு மையம் எடுத்து தடவிட்டாரா, அல்லது என்ன ஒரு துணி இணி கட்டிட்டாங்களா? ராகா பேசிக்கு சோப்பு நூல் கட்டணும்னு சொன்னாங்க. அப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தால முத்திர மோதிரத்தை அவன் கொடுத்தானே, அவன் யூதா, அத மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை தன்னா, நெற்றியில் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டா. அந்த அடையாளம் என்ன அடையாளம்? நீ ஜீவனுக்கு கேடு வராதபடி நீ பாதுகாக்கப்படுவதற்கு இது ஒரு அடையாளம் என்று சொல்லி அந்த அடையாளத்தை போட்டார். நான் சொல்லுகிறேன், அவர் போட்ட அடையாளம் சிலுவையின் அடையாளம். அந்த புரிந்து கொள்ளுங்கள், ஆதியாகமத்திலேயே அவர் போட்ட அடையாளம் சிலுவை. அதனால தான் அந்த சிலுவை நம்ம பிள்ளைகள் போகும்போது என்ன செய்யறோம்? நெத்தில நின்று போட்டு விட்டுறீங்க, சிலுவை போட்டு விட்டுறீங்க. அதெல்லாம் ஆலயத்துக்கு போனா எண்ணெயை எடுத்து சிலுவை போட்டு விடுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்கிட்ட வர்றாங்க, பிளஸ் பண்ணுங்க சொன்னோடனே அவங்களுக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு சிலுவையை அவர்களுக்கு மேல நெத்தியில போட்டு, ஆண்டவர் இந்த சிலுவை அவர்களை காத்துக் கொள்ளட்டும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லு. அப்ப இது எப்படி வந்தது? இதெல்லாம் ஆவியானுடைய செயல். இதுக்கெல்லாம் மூல காரணத்தெல்லாம் தோண்டி நோண்டிலாம் எடுத்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் அடையாளத்தை போட்டார், அது சிலுவையின் அடையாளம். ஏன் அது சிலுவையின் அடையாளம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி தான். இப்போ அந்த அடையாளம் போட்ட உடனே அவன் மரணத்திலிருந்து அந்த அடையாளம் அவனை தப்புவித்தது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை தப்புவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் சிலுவை நோக்கி பார்த்தார்களோ, அந்த சிலுவையின் ரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுத்தார்களோ, அதை இன்றைக்கு அந்த செயலை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்றும் அவருடைய ரத்தம் தான் என் பாவத்தை கழுவுகிறது என்றும் யார் இன்னைக்கு அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலை. அது நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த காயின் ஒரு ரத்தப்பழி, 7 தலைமுறைக்கு ரத்தப்பழி கேட்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதே புலம்புகிறான், ஆண்டவரே, நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இந்த ரத்த பழிகளின் சந்ததிக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவன் பரிதவிக்கிறான், தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறான். 7 தலைமுறைக்கும் ஆண்டவர் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் ரத்தம் சிந்தி. ஆனா இவனை மட்டும் காப்பாத்தினாரு, அதுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாரு. அப்ப அந்த அடையாளம் சிலுவையின் அடையாளம். அப்ப சங்கார தூதனும் மரணமும் அவனை மேற்கொள்ளாதபடி சிலுவையின் அடையாளம் காயினை காத்திருக்கு. ஆனா அந்த காயின் செய்த தவறு என்ன? அவன் என்ன பாவம் செய்தான்? இன்னைக்கு நம்ம சிலுவை குறித்து தியானிக்கிறோம். சிலுவைக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம இன்னைக்கு காயினுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை ம், நோக்கி, உனக்கு ம். ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் ஏன் முகநாடி உனக்கு ஆ, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ம். நீ நன்மை ஏன் உனக்கு செய்தால் அஹ், நீ வாசிக்கலாம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை ம். செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆ, ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு ஆ. கொள்வாய் என்றார். பாவம் வாசல்ல படுத்து கிடக்கும். படுத்து பாவம் கிடந்தா என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இவன் ரத்தத்தை சிந்திருக்கிறான். அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்ல. ஏன்னா ரத்தம் சிந்துவதில் பல வகை இருக்கு. சில ரத்தம் சிந்துதலை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனா இந்த ரத்தம் சிந்துதலை அவர் மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அவன் எரிச்சல் அடைகிறான். அவன் ஒரு பெரிய பாவத்துக்கு வழி செய்யறான். எரிச்சல். இன்னைக்கு நம்ம 40 நாள் சிலுவை தியானத்தை தியானிக்க போகிறோம். சில பிரதிஷ்டைகள் பொருத்தனைகளை எடுத்திருப்போம். நான் சரீரத்தை ஒடுக்குவதற்கு அடையாளமாக ஒருவேளை ஆகாரத்தை நான் வெறுக்கிறேன், அல்ல என்றால் புலால் உண்பதை நான் வெறுத்துக் கொண்டிருக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் இருப்பேன் என்று சொல்லி நம்ம சரீரத்தை ஒடுக்குகிறோம். அதெல்லாம் உண்மைதான். 40 நாள் சில விரதங்களை இருக்கிறோம், உபவாசங்களை இருக்கிறோம், நமக்கு விருப்பமான சில காரியங்களை வெறுக்கிறோம். கேளிக்கை, கும்மாளங்கள், இவைகளெல்லாம் நாம் நீக்கி விடுகிறோம். அப்போ ஒடுக்குகிறோம். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள எரிச்சல் இருந்தா, இந்த ஜென்ம சுவாபம், நாய்க்கு வால் எப்படி வளைஞ்சிருக்கோம், அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஜென்ம சுவாபம் இருக்கு. நீங்க நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவாபம் இருக்கு. சிலவங்களுக்கு கோபம், மூக்கு மேல கோபம். சிலவங்களுக்கு கோபமே வராது, ஆனா மோசமான ஆளா இருப்பாங்க. சிலவங்களுக்கு என்னது, வாயை திறந்தா பொய் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ம சுவாபம் இருக்கத்தான் செய்கிறது. அதுதான் நீங்க நம்ம சரீரத்தை ஒடுக்குவதனால என்ன பலன்? அப்போ இந்த எரிச்சல், இப்ப எரிச்சல் ஒரு பாவம். அவன் யார் மீது எரிச்சல் கொள்ளுகிறான்? தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்தின தன் சொந்த சகோதரன் மீது. அப்ப இன்னைக்கு நாம் உறவுகள் மீது, சொந்த உடன்பிறப்புகள் மீது நாம் ஏன் எரிச்சல் கொள்ளுகிறோம்? கேட்டால் காரணத்தை சொல்லுவோம். அவர்கள் எனக்கு அதை செய்து விட்டார்கள், எனக்கு இதை நியாயமாய் நடக்கவில்லை, என்னிடத்தில் ஏமாற்றி விட்டார்கள், பல காரணங்களை சொல்லணும். ஆனா சிலுவை தியானம் அதை சொல்லவில்லை. யார் மீது எரிச்சல் அடையாது. கோபம் பண்ணாலும் பாவம் செய்யாது. ஆனா எரிச்சல் என்பது இந்த எரிமலை, அது பொங்கி வெளியே வரும்போதுதான் நமக்கு தெரியும். அதுக்கு அது ஆறிடும். ஆனால் அது உள்ளுக்குள்ள குழம்பாய் எரிந்து கொண்டே இருக்குமா. திடீரென்று ஒரு நாள் வெடித்து விடும். அதுதான் எரிச்சல். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:30 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:30. சொஸ்தமனம் உடலுக்கு ம், ஜீவன், ம். பொறாமையோ எலும்புருக்கி. ஆ, நல்ல மனம் அது என்னதான்? உடலுக்கு நல்லதான். ஜீவன், உடலுக்கு ஜீவன். ஜீவன். அப்ப நம்ம மனசுல நல்லதை நினைப்போம். ஏன் எரிச்சல் அடையணும்? அப்ப எரிச்சல் அடைஞ்சா மரணம். அது ஒரு பாவம். ஆனா சொஸ்த மனம், நல்ல மனசு என்று சொல்லுகிறார். எதனால எரிச்சல் அடையாமல் இருக்கு? ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை என்ன? நம்ம பிள்ளைகள் படுத்துற பாடு, பேர பிள்ளைகள் படுத்துற பாடு, அக்கம் பக்கத்தார் படுத்துற பாடு, எத்தனை எரிச்சல். எல்லாத்துலயும் எரிச்சல். சென்னை போன்ற பட்டணங்களில பிஸியாக செயல்படுகிற, சுறுசுறுப்பா எல்லாம் நீங்கி கொண்டு இருப்பார். எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருப்பாரு. எல்லாத்துலயும் எரிச்சல். ஆட்டோக்காரர்கிட்ட எரிச்சல், பஸ்ல கண்டக்டர் எரிச்சல், பக்கத்துல பேசஞ்சர்கிட்ட எரிச்சல், ரேஷன் கடைக்கு போனா எரிச்சல். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை ஒருவேளை கிராமப்புறங்கள், பறந்து விரிந்திருக்கிற கிராமப்புறங்களிலே அதை பார்ப்பது குறைவாக இருக்கலாம். ஆனால் ஜனங்கள் பெருத்து நெருக்கமாய் இருக்கிற பெரிய பெரிய பட்டணங்களில் இன்னைக்கு மனிதனுக்கு எரிச்சல். எல்லாவற்றையும் எரிச்சல், ஒரு ஆதங்கம். ஏதோ ஒன்று மனதில் நமக்கு கிடைக்கலையே. அந்த குறைபாடுகளின் வெளிப்பாடுதான் ஒரு எரிச்சல். அவனுக்கு கிடைச்சிட்டே, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, ஆனா எனக்கு கிடைக்கலையே. அந்த ஆதங்கம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை எரிச்சல் அடைய வைத்து விடுகிறது. கணவன் மனைவி மீது எரிச்சல் அடைகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இருவரும் ஒரே மாம்சமா இருக்கணும்.
அப்படிப்பட்டவங்களுக்குள்ளேயே எரிச்சல் வருகிறது என்று சொல்லி 8:5:14 எழுதப்பட்டிருக்கிறது. 5:16. 14 5:14. எரிச்சலின் ஆவி அவன் எரிச்சலின் மேல் ஆவி. ம் அவன் மேல் வந்து அவன் ம் அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க ம் தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது ம் அவன் மனைவி தீட்டுப்பட்டு படாதிருக்க எரிச்சல் ம் ஆவி அவன் மேல் வந்து அவன் ம் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த ம் புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் ம் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை ம் மாவிலே 10 ம் பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் ஆ, காணிக்கையும் ஆ. அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமா இருப்பதினால் அதில் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபருக்கம் போடாமலும் இருப்பானாக. அப்ப நம்ம யார் மீதாவது எரிச்சல் கொண்டிருப்போமானா நம்ம என்னமா சபைக்கு வரணும், சர்ச்சுக்கு வந்து தேவனிடத்துல. இப்போ அன்னைக்கு சர்ச்சில் நமக்கு யார் இருக்கிற ஆசிரியர், பாஸ்டர்ஸ் அல்லது ஃபாதர் ஊழியக்காரர்கள் இருக்கிறார். அவரிடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு அப்பா பாஸ்டர் எனக்கு இப்படி எரிச்சல் வருது, அதுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி நான் தேவனிடத்துல ஒப்புரவாய் காணிக்க செலுத்தணுமா. அந்த நாட்கள்ல இருக்கு. மனைவி மீது எரிச்சல், யார் மேல எரிச்சல். அப்ப அந்த எரிச்சல் அதை நீக்குவதற்கு ஆண்டவர் அன்னைக்கே ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஒரு எப்பா பிடி மாவை எடுத்துக்கொண்டு ஆசாரத்துல போய் அதை என்ன செய்யணும், பலிய கொடுக்கணும். அப்பதான் எரிச்சல் நீங்கும். அப்ப அந்த எரிச்சலை உள்ளுக்குள்ளேயே போய்ந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வெடித்து விடும். நம்முடைய இருதயம் வெடித்து விடும். கடினமான வார்த்தைகள் வாயிலிருந்து வெடித்து விடும். வெடி என்ன செய்யும், சேதாரத்தை ஏற்படுத்தும். காதை செவிடாய்க்கிறோம். அது பட்ட இடத்துல தீப்பிடித்து ஆட்களை அழித்து விடும். அப்ப வெடி என்பது சிதறடிக்கக்கூடிய காரியம். இப்ப எனக்கு அருமையா தேவைச்சானு இப்ப எரிச்சல் மகா மோசமா. இந்த எரிச்சல்ல ஒரு பகுதி தான் கோபம். இந்த கோபம் தேவ நீதியை தற்பிக்க மாட்டாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:19 19-20 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 1:19 19-20 வசனங்கள். ஆகையால் என் ம் பிரியமான சகோதரரே, ம் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் ம் பேசுறதுக்கு பொறுமையாயும் ம் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய ம் நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆஹ் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை தரிப்பிக்க மாட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய நீதி என்ன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 1:17 எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே ம் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ம் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி ஆஹ் விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆஹ் விசுவாசம் தான் தேவன் தான் நீதி. அப்ப கோபம் வந்தா விசுவாசத்தை அழித்து விடுகிறது. தேவனே இல்லை என்கிற உணர்வு வந்து விடுகிறது. பரலோகத்தை குறித்தான எண்ணமே இல்லாம போயிடும். அதனால்தான் எரிச்சல். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. எரிச்சல் வந்தால் உடனே ஆலயத்துக்கு போங்க, அதை வேதத்தை எடுத்து வாசிங்க, கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, என பலி செலுத்த வேண்டும். அப்பதான் எரிச்சல். இந்த இவன் காயின் அந்த எரிச்சலினால் என்ன செய்து விட்டான், எந்த தவறும் செய்யாத குற்றமற்றவனுடைய ரத்தத்தை சிந்தி விட்டான். அந்த காயினுடைய சந்ததிக்கு அவன் ஆண்டோட்ட வேண்டிக் கொள்ளுகிறான். கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆனா அந்த காயின் சந்ததி என்னாச்சு, கடைசியா அழிஞ்சு போச்சு. காயினுடைய சந்ததி ஜலப்பிரளயத்துல அழிஞ்சு போச்சு. ஜலப்பிரளயம் வரும்பொழுது அழிந்து விட்டது. ஆபேலுக்கு பதிலாக கொடுத்த சேத்து, அந்த சந்ததியில தான் நோவா வருகிறான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஆபேலுடைய சந்ததியில தான் சேத்து வருகிறான். ஏனோக்கு அதுலதான் வருகிறான். மெத்துசுலா அதுலதான் வருகிறான். காயினுடைய சந்ததி சிலை செய்கிறவர்களாக
நாதஸ்வரம் ஒதுக்குறவர்களாக எல்லாம் விக்கிரக வழிபாட்டுக்காரர்களாக மாறிவிட்டார்கள். இது சாபத்தின் தன்மை. காயின் காப்பாற்றப்பட்டான், அவனுடைய சந்ததி சாமாய் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல் போட்ட அடையாளத்தினால சாபமும் நீங்கணும், நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எரிச்சல் வரக்கூடாது. இப்போ நம்முடைய தேவன் மகா எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. தேவன் மகா எரிச்சல் உள்ள தேவன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் எரிச்சல் தேவனாய் இருக்கிறாரே. எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே. இருக்கிறாரு. இப்ப அந்த தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமா வர இயேசு கிறிஸ்து. அதே வல்லமை, எல்லா அதிகாரம் எல்லாம் இருக்கு. இவர் என்ன செய்திருக்கலாம்? கோபம் கொண்டு எரிச்சல் அடைந்து அத்தனை பேரையும் சாகடிச்சிருக்கலாம், அத்தனை பேர் கண்ணை குருடாக்கி இருக்கலாம், எது வேணாலும் செய்திருக்க முடியும். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழித்திருக்கலாம். அது சீசர்களே சொல்லுகிறாரு. அவ்வளவு ஆற்றல் படைத்தவர். ஆனா அந்த சிலுவையில பாருங்க, அவர் அந்த ஆத்திரத்தை காட்டல. இன்னைக்கு நம்ம பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது எரிச்சலும் கோபமும் எல்லாம் மூர்க்கமும் எல்லாம் வருது, தவறுகளும் வந்து விடுகிறது. ஆனால் சர்வத்தை படைத்து சர்வ அதிகாரையும் படைத்த தேவனுடைய வார்த்தையா இருக்கிற மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து என்ற குமாரன் சிலுவையில எப்படி இருந்தாராம் பாருங்க. பாடுகள் மத்தியில எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 27:17 அங்க ஒரு காரியம் சொல்லப்படும் போது அதை வாசிச்சு கொள்வோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில எதுக்கு அறிந்தார்களாம்? பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்தா. அதை வாசிக்கலாம் முதல்ல. மத்தேயு 27:17. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ? அப்ப அங்க ஒரு பொறாமை, இந்த எரிச்சல் வந்ததுனால பொறாமை. இயேசு கிறிஸ்து மேல அவர்களுக்கு எரிச்சல். அவரை எப்படியாவது ஒழிக்கணும், சிலுவையில அறையணும். அந்த பொறாமையினாலதான் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி பிலாத்து அறிந்திருந்தான். ஆனாலும் அவனால ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாருங்க, அந்த சிலுவையில அதே வந்தாச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தான் யோசிச்சு பாருங்க. சர்வாதிகாரமும் இருக்கு, எது வேணாலும் நடக்கலாம். கோபத்தை காட்டியிருக்கலாம் வேண்டாமா? தேவன் பிதா மகா எரிச்சல் உள்ளவர். அப்ப அவருடைய வார்த்தையாகிய குமாரன் எப்படி இருக்கணும்? தகப்பமா தானே இருக்கணும். அப்ப அந்த பிதாவின் எரிச்சலை தணிப்பதற்காக இவர் சிலுவையிலே எப்படி காணப்பட்டார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 11:29. வருத்தப்பட்டு பாரத்தம் வைக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் நேற்று வாருங்கள். 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம், என்னுடைய சிலுவை. பிதா எரிச்சலா இருக்கிறாரு. அந்த எரிச்சல்னால உங்களுக்கு எந்த பொல்லாப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக நான் சிலுவையிலே சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். எனக்கு எரிச்சல் இல்லை, சாந்தமும் மனத்தாழ்மை. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவையை நீங்கள் அடையாளமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அவர் சொல்ற, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நீங்க சிலுவை சும்மா நெத்தியில போடுறதுனால பிரயோஜனம் இல்லை, செயின்ல மாட்டுறதுனால பிரயோஜனம் இல்லை, வரைஞ்சி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, சிலுவை நாதர் என்று சொல்லி வாய் திறந்து பாடுறதுனால பிரச்சனை இல்லை. அந்த சிலுவை நாதர் நம்ம மேல ஒரு நுகத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரு. அன்னைக்கு காயின் மேல போட்ட அந்த சிலுவை, அந்த அடையாளம் காயினுடைய சந்ததியை அழிஞ்சு போயிடத்தானே செய்ச்சு. அவன ஜீவனுக்கு தப்புனாலும் சந்ததி அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாமும் நம்முடைய சந்ததியும் வருகையில காணப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு ஜீவனுள்ள நாட்கள்ல இந்த சிலுவை தியானிக்க நீங்களும் நானும் சாந்தம் உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் சிலுவையின்
உபதேசம். இதுதான் சிலுவையின் அடையாளம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நான் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். நீங்க நம்ம இடத்துல இருக்குதா? ஆண்டவர்ட்ட கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆவியானவர் கொடுக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் பிலிப்பியர் சாந்த 4 குணம் உங்கள் சாந்த உங்கள் குணம் ம் எல்லா மனுஷருக்கும் ம் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியும். நம்மிடத்துல எரிச்சல், ஆத்திரம், கோபம், பொறாமை இது இன்னும் வைத்துக்கொண்டு எத்தனை தவசு காலத்தை கடந்து வந்தாலும் அது வேஸ்ட். இன்னைக்கே ரட்சணை நாள். ஆண்டவரே, அந்த சிலுவையில என் பொறாமை, என் எரிச்சல், என் ஆதங்கம் எல்லாத்தையும் நான் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி நீ மனத்தாழ்மையும் சாந்தமுள்ளவருமாய் இருந்தாரும் அந்த குணத்தை தார். சாந்தமுள்ளவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. அவன் நமக்கு ஏதாவது சாந்தம், சாந்த குணம் என்றால் பிழைக்க தெரியாதவன் என்ற அர்த்தம் இல்லை. அவன் இன்னசென்ட், ஒண்ணுமே புரியாதுன்னு நினைக்காதீங்க. சாந்த குணம் உள்ளவன் தான் எல்லாத்தையும் தெரிந்தவனாக இருப்பான், சகலத்தையும் கற்றறிந்தவனா இருப்பான். ஞானிகள் பாருங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, எது வந்தாலும் சிரித்து கொண்டே இருப்பாங்க. அவங்க எதையும் குறைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சாந்தம். இப்ப இயேசு கிறிஸ்து யாரையாவது குற்றப்படுத்தினாரா? ஒருத்தர் கூட குற்றப்படுத்தல, ஒருத்தர் கூட காயப்படுத்தல. அதான் அந்த சாந்த குணத்துக்கு அடையாளம். இன்னைக்கு நம்மள பொறாமை எச்சில் இருக்கிறது என்றால் டப்பு டப்பு டப்புன்னு நான் தான் யோக்கியம், மற்றவெல்லாம் அயோக்கியம் டப்புன்னு சொல்லிடும். அதுவே நமக்குள்ள இன்னும் சிலுவை வரவில்லை என்பது, சிலுவை நம்ம மேல அடையாளமாய் இல்லை என்பதற்கு அடையாளம் அதுதான். நம்ம இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்துக்கு கடந்து இருக்க உங்களோடு என்னோடு கூட ஆண்டு பேசுகிற காரியம், இந்த சிலுவை நிலைகளுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அந்த சிலுவையின் அடையாளத்துக்கு அடையாளமாய் இருப்பது சாந்த குணமும் தாழ்மை. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த தாழ்மையும் சாந்தத்தையும் காண்பித்தார். அந்த நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது வரும் கோவாக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்வோம். ஏனென்றால் சாந்தம் ஆவியின் கனியிலையும் வருகிறது. தெரிந்து கொள்ளுங்கள், சாந்தம் ஆவியின் கனியிலும் அது வருகிறது. அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை சாந்தம் உள்ளவனாய் மாற்று, சாந்த சொருபியாய் மாற்று. நம்ம பேசாம இருந்துட்டா சாந்த சொருபி இல்லை, பேசாமல ஊமையா இருந்துட்டா சாந்த சொருபி நினைக்காதீங்க. அது இந்த சாந்தம் என்பது அது ஏற்றுக்கத்தோட பழகும் போது நமக்கு வரும். தான் ஆவியானவர் நடத்துகிற செயல். அப்ப அந்த காயின் மீது ஒரு அடையாளத்தை போட்டார், அந்த சிலுவையின் அடையாளம். இன்றைக்கு அந்த அடையாளம் இன்னைக்கு உங்க மேல இருக்கு. அவன் மேல் இருந்த பொறாமை, எரிச்சல் எல்லாம் வெளியே போகணுங்கிறதுக்காக தான் அந்த அடையாளத்தை போட்டார். இன்றைக்கு அதே அடையாளத்தை நம்ம மேல போட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த பொறாமை, எரிச்சல், பெருமை எல்லாம் நம்ம விட்டு நீங்குவதற்கு ஒப்பு கொடுப்போம். இன்னொரு காரியம் எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வைத்தாராம். அந்த அடையாளம் என்ன என்பதை பார்க்கலாம். அதற்கும் சிலுவை தியானத்துக்கு என்ன சம்பந்தம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆதியாகமம் 9:13. அப்பொழுது லேயார் ஏராளமாக என்று சொல்லி அவனுக்கு இல்ல அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி சிறில் என்னை இல்ல இல்ல, பாக்கியவதி ஆதியாகமம் 9:13. 30 9:13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது என்னை பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமா இருக்கும். நான் பூமிக்கு மேல பூமிக்கும் எனக்கும் எனக்கும் அது அடையாளமாய் இருக்கும். அப்ப அந்த சிலுவை இந்த பூமிக்கு ஒரு அடையாளம். அப்போ வானத்துல வைக்கிறாரு. அப்ப பூமிக்கு மேல வானம், அந்த வானத்துல ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இந்த பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அப்ப இந்த பூமிக்கு ஒரு அழிவு உண்டு. அப்ப அதுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் செய்யறாரு, வைக்கிறார். அப்ப இந்த வானவில் எப்ப தோன்றியது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும்
அவன் ம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் ம், பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனசாகப்பட்டார். அது அவர் ம், இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்பொழுது ம், கர்த்தர், நான் சிசித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் ம், மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாஇருக்கிற நிக்கிரம் பண்ணுவேன். நான் ம். அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனசமா இருக்கிறது என்றார். அதான் பிரதர். அப்ப மனுஷன் அக்கிரமம் செய்யும் பொழுது, அதான் மனுஷன் அக்கிரமம் செய்யும் பொழுது கர்த்தர் நிக்கிரகம் கொள்ளுகிறார், கோபம் கொள்ளுகிறார். நிக்கிரகம் என்றால் அழிப்பது, பூண்டோடு அழிப்பது என்று சொல்வார்கள். அப்போ அங்க மனுஷன் அக்கிரமம் செய்யலாம். ஆனா அந்த நேரத்துல ஒருவருக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. அவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் காப்பாற்றினார். காப்பாற்றி விட்டு நோவா பலி செலுத்தின பிறகு கர்த்தருடைய கோபம் தணிகிறது. தனித மாத்திரத்துல அவர் கர்த்தர் மனிதனோடு ஒரு அடையாளம் பண்ணுகிறார், இந்த உலகத்தோடு. இனிமேல் அந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், அதற்கு அடையாளம் இந்த வானவில் என்று ஒரு வானத்தில் ஒரு வில்லை வைக்கிறார். அப்போ அந்த வானவில் நமக்கு தெரியும், ரெயின்போ, 7 வர்ணங்கள் கொண்டது. அது மிக அழகாய் இருக்கும். மழை பொழியும் பொழுது, மழை கனமழை பொழிந்து அந்த மழை காலம் முடிகிறது என்ற சூழ்நிலை வரும் பொழுது, இனி மழை இருக்காது என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த வானவில் மேகத்தில் தோன்றும். இனிமேல் அழிவு வராது, வெள்ளம் வராது என்பதற்கு அடையாளம் அந்த வானவில். அதே போல இன்னைக்கு மனுஷனுடைய அக்கிரமம், இன்னைக்கு நம் கிரமம், நீதி தவறி செய்வதுதான் அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்காய் செய்வது, ஒழுங்கும் ஒழுங்காய் செய்வது கிரமம், ஒழுங்கீனமாய் செய்வது அக்கிரமம். அப்போ அக்கிரமம் அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் எப்பொழுது ஒரு ஒழுங்கு, சரீரத்துக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது, நான் வாழ்கிற தேசத்துக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது, ஆலயத்திற்கு ஒழுங்கு என்ற பல ஒழுங்குகள் இருக்கிறது, ஒரு அலுவலகத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, டிசிப்ளின். பூமி ஒழுங்கின்மையாய் கிடந்தது, அதைத்தான் தேவன் முதலாவது ஒழுங்குபடுத்தினார். சீஷர்களுக்கு டிசிப்ளின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஒழுங்கீனமானவர்கள். அவர்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி சீடர்கள், டிசைபிள்ஸ் என்று மாற்றுகிறார். அப்ப இன்றைக்கு நம்மிடத்துல சில அக்கிரமங்கள் காணப்படுகிறது. அப்போ நீதிகேடான காரியம், ஒரு தானியேல் சொல்லுகிறார், ராஜாவை, நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடானது ஒன்றை நான் செய்யவில்லை. நீதி கேடானது ஒன்றை, சட்ட திட்டங்களுக்கு உடன்படாமல் அதற்கு மீறி செய்கிற அத்தனை காரியங்களும் அக்கிரமம் என்னப்படும். அப்ப இன்னைக்கு தேசத்தில் நிறைய அக்கிரமம் பெரிய இருக்கத்தான் செய்கிறது. உலகம் முழுவதும் அக்கிரமங்கள் பெருகி கொண்டுதான் நிற்கிறது. அப்ப கர்த்தர் நிக்கிரகம் பண்ணுவார். இப்ப இன்றைக்கு நம் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சில அக்கிரமங்களை பண்ணிவிட்டோம், இன்னைக்கு உணர்வடைகிறோம். ஆண்டவரே, அக்கிரமம் பண்ணினால் நிக்கிரம் பண்ணி விடுவீரே, அப்ப நான் என்ன செய்வது? ஏசாயா 53:5 வாசிங்கள். ஏசாயா 53:5. மெய்யாகவே சாரி ம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய நமது அக்கிரம மீறுதல் வாசிங்க நிமித்தம் வாசிங்க. அவர் காயப்பட்டு, நம்முடைய ம், அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தமக்கு ம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய ம். தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம். இப்ப டிராபிக்ல ஒரு ரூலை வயலேட் பண்ணுகிறோம், அத்துமீறுகிறோம். அப்போ ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர் சர்டன் செக்ஷன் படி அதுக்கேற்ற அபராதத்தை கொடுப்பார். அப்போ இன்னைக்கு ஒரு தவறு செய்யும், அக்கிரமம் செய்யும் பொழுது அதை சீர்படுத்துவதற்கு ஒரு அபராதத்தை கொடுக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து நம்ம அந்த அக்கிரமத்தை செய்து கொண்டிருப்போமானால் தண்டனை வரும், கொடூரமான தண்டனை வரும். அப்ப நமக்கு எவ்வளவோ அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நீதிகேடான காரியங்களை செய்திருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு ஆக்கினை நாம் தான் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தவர்? மண்ணிலிருந்து தோன்றினவர் அல்ல, விண்ணிலிருந்து வந்தவர், மேகங்கள் மீது வந்தவர், பரத்திலிருந்து இறங்கி வந்தவர். அப்போ வானவில் எங்கே இருக்கிறது? அது மண்ணில் அல்ல,
விண்ணில் உள்ளது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து தான் வானவில். அன்றைக்கே நோவா காலத்துல தேவன் யார் மூலம் உடன்படிக்கை பண்ணுகிறார்? வானவில் என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நிறைவேற்ற வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது என் ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் ஆனது. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நான் தான் மனிதனுக்கு அழிவிலிருந்து மீட்பதற்கான நான் தான் அந்த உரியவன் வானவில் என்று சொல்லுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு வானவில்? வானவில் ஒரு அடையாளம். எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது. சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த வானவில் பேசுது, ஒரு தரிசனம், கர்த்தருடைய மகிமையா, கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. வானத்துல தோன்றின அந்த அடையாளம் வானவில். அப்ப அந்த வானவில் யாரு? எப்பொழுதுதான் அக்கிரமம் தோன்றுகிறதோ, இன்னைக்கு இந்த கல்கி அவதாரம் சொல்றான். வேற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் கலி உலகம் சொல்லுகிறான். கல்கி அவதாரம் வருவாரு, அக்கிரமம் பெருத்த போது அந்த அவதாரம் தோன்றி எல்லாரையும் அடிப்பாரு. நம்மகிட்ட இருந்து திருடிதான் அவன் கற்பனையை எழுதி வச்சிருக்கான். ஆனா உண்மையாகவே பூமியிலே அக்கிரமம் பெருகும் பொழுது அன்றைக்கு ஒரு வானவிலை வைத்து எச்சரிக்கை கொடுத்தார், இனிமேல் நான் அழிக்க மாட்டேன். ஆனால் கடைசி நாளிலே சோதோம் பட்டணத்தில் நேர்ந்ததை பார்க்கிறோம், நோவா காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த நாளிலே நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஒரு மகிமையான வானவில் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார்? வானத்துக்கும் பூமிக்கும், அவர் கால் தரையில படல, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் கரங்களை விரித்து அவர் சரீரம் பிளக்கப்பட்டது. அதான் சொல்லுகிறார், என் ரத்தம் என் மாம்சம் உங்களுக்கு ஒரு புது உடன்படிக்கை. அன்னைக்கு வானத்துல வானவில் இருந்தது, இப்ப அந்த வானவில் நான் தான். அதான் தேவனுடைய மகிமை. அந்த மகிமையான தேவன் நானே. இன்னைக்கு நான் தான் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாய் இந்த வானவிலா இருக்கு. என்னை நோக்கி பார்த்தா என்னுடைய கோபாக்கினைக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். அப்படி நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அந்த மகிமையின் பிரகாசம் வந்து விட்டது. ஒரு 100க்கு அதிபதி அவரை பார்க்கிறார், குத்தினவன் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவன் அந்த மகிமையை பார்க்கிறார். ஒரு அந்தகேடு அடைந்து காணப்பட்டார், அந்தகாரப்பட்ட போது அந்தகேடு அடைந்து காணப்பட்டார். ஆனா இவன் மண்டியிட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அப்போ அந்த தேவ சாயலை அப்படி சரீரத்துல பார்க்க, ஜீவனற்று போன சரீரத்துல அந்த சாயலை அவன் பார்க்கிறான். எனக்கு அருமையான தேவச்சன், இன்னைக்கு நீதிகேடான காரியங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதா? அரசாங்கத்துக்கு எதிரான அல்லது நம்முடைய பழக்கங்களுக்கும் சபைகளுக்கும் எதிரான நம்முடைய சரீரத்துக்குன்னு சில நீதியான காரியங்கள் இருக்கிறது. அந்த சரீரத்தை நான் கெடுத்தால் நான் கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது தேவன் வாசமா இருக்க விரும்புகிற ஆலயம். இன்னைக்கு குடியினாலும் விபச்சாரத்தினாலும் பொல்லாத பான் பராக்கு என்று எத்தனையோ காரியங்களினாலும் இன்னைக்கு சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார். செல்போன் மூலமாக தன் சிந்தையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு செல்போனால நிறைய ஒரு பைத்தியமாய் இருக்கிறாங்க. மூளை செயலெடுத்து போய் விட்டுகிறது, சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சிந்தையை தடுப்பிக்க வேண்டிய நாம் இன்னைக்கு மாம்சத்தின் சிந்தையில் காணப்படுகிறோம். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்ப எனக்கு இன்றைக்கு அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் தொங்கப்பட்ட இயேசுக்கு நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடானது ஒன்றையும் செய்யவில்லை. செய்திருப்பேனானால் என் அக்கிரமத்தை மன்னியும். எப்படி தாவீது கேட்டானோ அதை கேளுங்க. இனிமேல் கிரமமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அக்கிரமம் நமக்கு வேண்டாம். அதுதான் அந்த சிலுவைக்கு அடையாளம். அந்த சிலுவை
வானவில்லுக்கு ஒரு அடையாளம். சரி, அப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். இன்னொரு அடையாளம், இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், குழந்தையாக வருகிறார். பரிசுத்த ஆவியினால் தான் பிறக்கிறார், மாம்சத்தின்படி பிறக்கவில்லை. கன்னியின் வயிற்றில் பிறந்தாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் தான் கற்பனை தெரிந்து பிறக்கிறார். இப்போ ஒரு கூட்டம் இருள்ல இருக்கு. வாழ்க்கை கசந்து போன சூழலில் அருவருப்பாக எண்ணப்பட்ட மேய்ப்பர்கள் நகரத்துக்கு புறம்பே வெளியே அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார். இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்க ஒரு வெளிச்சம் தோன்றிச்சு. ஒரு தூதன் தோன்றுகிறான். தோன்றி ஒரு சத்தத்தை தொனிக்க செய்கிறான். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இன்று லூக்கா கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஒரு அடையாளத்தை சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்க இருள்ல கிடக்குறீங்க. உங்களை ரட்சிப்பதற்கு அந்த இருள் என்ன? பாவ இருள். பாவம் மரணத்தை கொடுக்கிறது, மரண இருள். அந்த இருளை போக்குவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் நகரத்துக்கு புறம்பே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். உங்களை ரட்சிக்க ஒருவர் வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்க ஒருவர் வந்திருக்கிறார். அந்த பாவத்தின் இருளை நீக்க வந்திருக்கிறார். இந்த வியாதியின் இருளை அகற்ற ஒருவர் வந்திருக்கிறார். உன் துக்கத்தின் இருளை நீக்க ஒருவர் வந்திருக்கிறார். அவர் குழந்தையாய் பிறந்திருக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள், பெத்லகேமிலே போய் பாருங்கள். அவர் முன்னணியில் துணிகளெல்லாம் சுற்றப்பட்டு முன்னணியில கிடத்தப்பட்டிருக்கிறார். இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்பங்க துணியிலே சுற்றப்பட்டு முன்னணியில் இருக்கிறார். எங்கே? பெத்லகேம் ஊருக்குள்ள, எப்ராத்தாங்கிற பெத்லகேம் ஊருக்குள்ள. இப்போ அந்த சீஷர்கள், அந்த மன்னிக்கணும் மேய்ப்பர்கள் போய் பார்க்கிறார்கள். அவருடைய எல்லாம் நீங்கி போச்சு. அப்ப அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். லூக்கா 2:9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் பயந்தார்கள். இருளிந்து ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம். அப்ப எனக்கு நம் தேவன் வெளிச்சமா இருக்கிறார். முதல்ல பார்த்தா ஆண்டவர் எரிச்சலா இருந்தார். அக்கிரமம் கொள்ளும் போது வானவில்லை ஏற்படுத்தினார். இப்போ அவர்களுக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த ஒளி. வார்த்தையும் அவர்தான், வெளிச்சமும் அவர்தான், ஜீவனும் அவர்தான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நகர்ப்புறத்துக்கு வெளியே இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ள வந்தாங்க, வெளிச்சம் வந்துச்சு. அதுக்கு பிறகு மேய்ப்பர்கள் துக்கமா இல்லை. அவரை பிள்ளைய எது அடையாளம்? முன்னணியில் கிடத்தியிருப்பார்கள். அவர் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருப்பார்கள். அதுதான் அடையாளம்னு சொன்னார். அன்னைக்கு அதை பார்த்தாங்க, ஆயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பிறக்க போகிற அத்தனை பேருடைய பாவத்தையும், வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த கேடு அடைந்தாராம். அந்த நேரத்துல பூமி அந்தகாரப்பட்டது, ஒரு இருள். ஏன்னா எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால அந்த பகல் நேரத்துல ஒரு பெரிய இருள் மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம்
45ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:45. 47 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம். அங்கே நின்று அப்போ சிலுவையில அந்தகாரம் உண்டாயிற்று, ஒரு இருள். மேய்ப்பர்கள் எங்க இருந்தார்கள்? நகரத்துக்கு புறம்பே இருந்தார்கள். இருள். நீ எருசலேம் நகரத்துக்கு புறம்பே போகும்போது உன்னை இருள் சூழ்ந்து கொள்ளும். நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகும் பொழுது உனக்கு இருள் வந்துவிடும். இன்னைக்கு நம்ம இத்தனை முறை அவரை விட்டு விலகி இருக்கிறோம். அந்த இருள் நம்மை சூழ்ந்து கொண்டது. அதற்காகத்தான் இருள் எங்க இருக்குமா? நகரத்துக்கு புறம்பே. ஒரு பட்டணம் இருக்கிறது, பட்டணத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கும். ஆனா பட்டணத்துக்கு வெளியே சுடுகாடு தான் இருக்கும். அங்க வெளிச்சம் இருக்குமா? இருக்காது. பட்டணத்துக்கு வெளியே வெளிச்சம் இருக்காது. ஆனா பட்டணத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கும். அப்ப எருசலேம், நாம் எருசலேம்ல இருக்க வேண்டியவர்கள், எருசலேம் வாசிகள், சியோன் வாசிகள், அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆனா நாம தவறுகள் செய்யும் பொழுது, பாவம் நம்ம மேற்கொள்ளும் போது பாவத்தின் இருள் வந்து விட்டது. அந்த இருளை நீக்குவதற்காக இவர் இருளுக்குள்ள போறார். நகரத்துக்கு புறம்பே. அதனால நகரத்துக்கு புறம்பே, நகர வாசலுக்கு புறம்பே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு. இப்ப நல்ல பகல் நேரம், நல்ல உச்சி வெயில். ஆனா பூமி அந்தகாரப்பட்டு. எதனால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேய்ப்பர்கள் ராத்திரி தான், ஆனா இங்க ஒரு பகல் நேரம். அந்தகாரப்பட்டது என்றால் அத்தனை பேருடைய பாவ இருளையும் அவர் தூக்கிட்டார். அத்தனை பேருடைய மரணத்தின் இருளையும் அவர் சுமந்ததுனால அங்க ஒரு பெரிய இருள், பெரிய இருள் பகல் நேரத்துல. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? நான் வெளிச்சத்தை தருவதற்காக தானே வந்தேன். ஏன் இப்படி எல்லாரும் வாழ்க்கை இருளாய் போய்விட்டதே என்று சொல்லி அவர் புலம்புகிறார். தன் ஜீவனை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஒரு வெளிச்சம் உண்டு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்கள்? நகரத்துக்கு புறம்பே மரித்த இந்த இயேசு கிறிஸ்துவை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41, 45 மன்னிக்கணும். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்தமானபடியானாலும் அந்த கல்லறை சமயமா இருந்தபடியினாலும் அவ்விடத்தில் இயேசு வைத்தார்கள். அதுல 40ஆம் வசனத்தையும் வாசிங்க. 40. ஆமா. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடன் சீலையில சுற்றி கட்டினார்கள். சீலையில சுத்தி கட்டி எங்க கொண்டு வச்சாங்க? கல்லறை. ஒரு புது கல்லறை நகரத்துக்கு புறம்பே. அந்த கல்லறை இருள். கல்லறை எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். சீரியல் சிட்டா போட்டு வைப்பாங்க. இருள். பாருங்க, எதற்காக அந்த இருளை ஏற்றுக்கொண்டார்? வெளிச்சம். அவர் வெளிச்சமா இருக்கிறவர். எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒரு ஒளி. அந்த இருளை ஏற்றுக்கொண்டு 3 நாள் அந்த கல்லறைக்கு அவர் சரீரம் இருக்கிறது. இப்போ அவர் உயிர்த்தெழுகிறார். சீடர்கள் போய் பார்க்கிறார்கள். அந்த கல்லறைக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சம். தலைமாட்ட ஒரு தூதன், கால் மாட்ட ஒரு தூதன். அந்த கல்லறைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. அதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உன் பாவத்துக்காக மரித்தார். நீ பிழைத்திருப்பதற்காக உயிர்த்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நீ நோக்கி சிலுவையில் அறையப்பட்ட அத்தனை பேரும் மரித்தார்கள். ஆனா ஒரே ஒருவர் தான் உயிர்த்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இன்னைக்கு உன்னுடைய தெய்வமா இருக்கிறார். நீ அவரை நோக்கி பார்த்தால், பாவத்துக்கு செத்திருக்கிற நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால் வெளிச்சத்திலே நீ பிரவேசிப்பாய், உயிர்த்தெழுவாய். பாவ இருள் மாத்திரமல்ல, உலக இருள். மேய்ப்பர்கள் வெளிச்சத்தை தேடி வந்தார்கள். சீலையில துணியில சுத்தி கிடத்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தேடி எருசலேமுக்கு வருகிற பட்டணத்துக்கு வருகிறார்கள், பெத்லகேமுக்கு வருகிறார்கள். வந்தார்கள், பார்த்தார்கள், சந்தோஷம். ஆனா இன்றைக்கு நம்முடைய துக்கங்கள் துயரங்கள் நீங்குவதற்கு பட்டணத்துக்கு புறம்பே, நகரவாசலுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டு கல்லறைந்த இருளுக்கு வைக்கப்பட்டார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த போதும் இந்த கல்லறைக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று.
அப்ப இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்தை வெளிச்சமாக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன் முகத்தை வெளிச்சமாக்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை கொடுத்தது எது? அந்த சிலுவை. அந்த சிலுவையை மறித்ததினால்தான் இன்னைக்கு அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, இன்றைக்கு கர்த்தர் இந்த சிலுவையை நமக்கு ஒரு அடையாளம் வைத்ததற்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையில வெளிச்சம் வேண்டும், உன் வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வேண்டும், உன் வாழ்க்கையில ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. இவளை நீக்குவதற்கு இந்த சிலுவை தேவையா இருக்கு. ஆகவே இன்றைக்கு அப்படி ஜென்ம சுபாவத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உண்மை போல சாந்தமுள்ளவனாய் ஒழுக்கமுள்ளவனாய் வாழ்வேன் என்று பொருத்தனை பண்ணுவோம். அந்த உடன்படிக்கை செய்வோம். அப்பொழுது அந்த மகிமையை இந்த வானவில் உன்னை பிரகாசிப்பிக்கும். அதுபோல அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவரை நோக்கி பார்ப்போம். இருளான உன்னுடைய வாழ்க்கை அங்க வெளிச்சமாய் மாறும். கல்லறையாய் இருந்தது இன்னைக்கு மகிமையான ஒரு கூடாரமாய் வெளிச்சமாய் மாறிற்று. ஓ, எனக்கு அருமையான தேவச்சன், நீயும் வந்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பாயானால் அவர் வரும் நாளிலே நீயும் அவரை போல உயிர் தழுவார். இதுதான் அந்த சிலுவையின் ரகசியம். அவனை நம்ம சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய ஜென்ம சுவாபத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்போமா? நன்றி தகப்பன், நன்றி ராஜா. நகரத்துக்கு புறம்பே எங்கெல்லாமோ தேடி நம்ம இருள் நீங்கிவிடும் என்று எங்கேயோ தேடி ஓடுகிறோம். இல்ல, அவரை தேடி நீ எருசலேமுக்கு வா, அந்த பெத்லகேமுக்கு வா. ஒவ்வொரு வாழ்க்கை வெளிச்சமாய் மாறு. நன்றி தகப்பன். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அந்த உயிர்த்தெழுந்த தேவன் நோக்கி பார்ப்போமா? நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சாவு, வருத்தம், ஆனா உயிர்த்தெழுதல், மகிழ்ச்சி. பாவம் இருந்தால் உனக்கு சஞ்சலம் தவிப்பும் இருக்கும். நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயானால் உன் சஞ்சலம் தவிப்பும் நீங்கி போகும். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். எப்பொழுதும் நம்ம ஜெய கம்பீரமா சொல்லணும். உயிர்த்தெழுந்த தேவன், உயிரடைய செய்கிற தேவன், நம்ம உயிரோடு எழுப்புகிற தேவன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடை. நன்றி தகப்பன், நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவை குறித்தான உபதேசம் எங்களுக்கு நன்மை தருகிறது, எங்களுக்கு ஞானத்தை தருகிறது, நம்மோடு கிட்டி சேர்வதற்கு வழிவகுக்கிறது. இன்னைக்கு இந்த சிலுவையின் உபதேசத்தினால் சிலுவை ஏன் எங்களுக்கு ஒரு அடையாளம். நன்றி தகவல். அது எப்படி நாங்கள் அடையாளமாய் இருக்க வேண்டும்? சார்ந்த குணமுள்ளவர்களாய், ஒழுக்க சீலர்களாய் அப்பா நாங்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், எங்கள் முகங்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும். சந்தோஷம் இருந்தால்தான் அந்த முக பிரகாசம் வரும். இதுதான் சிலுவை சிலுவை எங்களோடு இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அன்னைக்கு சிலுவை ஒரு துயரம், அவலம், அவமானம் நீந்த. இன்றைக்கு அந்த சிலுவை தான் எங்களுக்கு மேன்மை, மகிமை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்பமாய் காணப்பட்ட எங்களை மகிமையானவர்களை மாற்றுவது இந்த சிலுவையே என்று சொல்லி இந்த சிலுவை நிலையில் தங்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை அணைத்துக் கொள்ளும். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம். இதனால் நாராயண கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் இந்த சிலுவை தரிப்பித்துக் கொள்ள உதவி செய்யும். இந்த சிலுவை நிழல் அவர்களை காத்துக் கொள்ளட்டும். இந்த சிலுவை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. ஒவ்வொரு தாழ்த்தி விடக்காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். 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 ஆ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமே என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கர்த்தர் சகல செய்த சகல உபகாரங்களை உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.